آله وأصحابه ومن سار على نهج إلى الدين. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரர் பி ஜெயலலாப்தீன் அவர்கள் எழுதிய அல் குர்ஆன் தர்ஜுமா மற்றும் விரிவுரையில் உள்ள தவறுகள் பற்றிய விவாதத்தின் இறுதி அமர்வில் இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த அமர்வில் இதற்கு முன்னர் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு சில செய்திக்கு நாம் விவரம் கேட்கிறோம். குர்ஆனில் ஆயத்து இருந்தது என்று நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் இந்த இதுதான் ஒரு ஆயத்து என்று யார் முடிவு செய்தது என்பது அவருடைய கேள்வி. இதுதான் என்று முடிவு செய்தது யார்? அப்ப மக்களாக முடிவு செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத அவங்க எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. நாம் இதே போன்ற ஒரு செய்தியைத்தான் இதற்கு முந்தைய அமர்வில் வைத்தார்கள். அதற்கு நாம் கேட்டோம். பல ஹதீஸ்களை கோடிட்டு காண்பித்தோம். சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள், சூரத்துல் கஹ்ஃபுடைய முந்தைய 10 வசனங்கள், கடைசி 10 வசனங்கள், இது போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அதற்குரிய சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள், இபாதத்தாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படி சொன்ன விஷயத்தை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருந்தது. அதற்கும் அவர்கள் திரும்பவும் அதே தகவலை தந்திருக்கிறார்கள். நாம் இப்போது கேட்கிறோம், சூரத்துல் ஃபாத்திஹாவில் 7வது வசனத்தை பற்றிய ஒரு விளக்க குறிப்புக்கு நம்பர் இட வேண்டுமானால் நீங்கள் எந்த செய்தியை தருவீர்கள்? நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப சூரத்துல் ஃபாத்திஹாவில் நம்ம 7 தான் போட்டு தானே இருக்கோம், எப்படி வேணாலும் போட்டுக்கிற வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, ஒரு ஆள் ஒரு ஆதாரம் எழுதுறாரு, அதுக்கு கடைசி வசனத்தை ஆதாரமா காமிக்கணும். கடைசி வசனம் 7 என்பதை ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளலன்னா அல்லாஹ்வுடைய வசனத்தை நிராகரிக்கிறான் ஆயிரும். ஏன்னா 7 வசனம் குர்ஆன்ல வந்துருச்சு. இப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7வது வசனம் என்று உங்களிடம் கேட்டால் அதனுடைய 7வது வசனம் என்று நீங்கள் எந்த அளவு எடுத்து தருவீர்கள்? உங்களுடைய தர்ஜுமாவிலேயே 7 எதை எடுத்து தருவீங்க? எடுத்து தரணும். இரண்டாவது அடுத்த கேள்வி, இப்ப நான் அமல் செய்ய போறேன்னு 10 வசனத்தை நான் ஓதணும், சூரத்துல் கஹ்ஃப்ல ஓதணும். இப்ப நீங்க ஒண்ணுமே அப்படியே அல்லாஹ் ஆயத்துன்னு சொல்றது உண்மை, ஆனா இதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா இந்த ஹதீஸை நான் அமல்படுத்தணும். அப்ப இந்த 10 வசனம் எதுன்னு எனக்கு தரணும். இந்த 10 வசனம் ஆரம்ப 10 வசனம் இதுதான் அப்படின்னு எனக்கு எடுத்து தரணும். அதே போல கடைசி 10 வசனம் ஹதீஸ்ல வருது, அதையும் தரணும். கஹ்ஃபுடைய, அதாவது மலிக் சூரத்துல் முல்குடைய நீங்களே எடுத்து வச்சதுதான் அது. 30 வசனங்கள் என்றால் 30 வசனம் இதுதான் என்று குறிப்பிட்டு தரணும். அதே போல இவர்கள் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஹதீஸ்ல வந்திருக்கு, அதுக்குரிய நன்மை வந்திருக்கு. அப்ப கடைசி 2 வசனம் எதுன்னு தரணும். இப்ப நம்ம என்னன்னா இந்த செய்தி ஏன் கேட்கிறோம்னா, இதை நீங்கள் முடிவு செய்து நீங்கள் தரணும். உங்கள் மீது அது பொறுப்பு இருக்கிறது. காரணம் என்ன? நீங்கள் தான் அதை விமர்சனம் செய்திருக்கிறீர்கள். இப்ப நம்மள்ட்ட கேக்குறீங்க, நீங்களே தரணும். நாங்க ஒன்னும் விமர்சனம் பண்ணல. குர்ஆனில் போடப்பட்ட வசனங்களை விமர்சனம் செய்தது யார்? தவறு என்று சொன்னது யார்? இது நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்கிறதுனால நீங்க இந்த ஹதீஸ்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களேயானால், இது இந்த மாதிரி இபாதத்து மார்க்கத்தில் இருக்குன்னு ஒப்புக்கொண்டால் அதை எப்படி அமல்படுத்துவது, அதை நீங்க எடுத்து தந்துருங்க. அது என்னங்கிறது நாம் என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். அப்புறம் கேள்வி அவங்களே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப விவாதத்துடைய நிலை என்னன்னா, குர்ஆன் மொழிபெயர்ப்பு அவங்களுடையது, அது ஒரு கிளிப்பை போட்டு நாம கேட்கிற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லணும். அல்லது நீ என்கிட்ட இந்த கேள்விதான் கேட்கணும், நீங்க என்கிட்ட முன்னாடியே தந்திருக்கணும், நான் அப்படி கேட்டுருவேன். நீ என்கிட்ட வந்து விவாதத்துல இதைத்தான் நீ முதல்ல கேட்கணும், இதைத்தான் 2வது கேட்கணும், அப்படி நீங்க என்கிட்ட கேட்ட லிஸ்ட் மாதிரி என்னப்பா 400 எழுதியிருக்கேன், இந்த மாதிரி இது கேட்டீங்களா இல்லையா?
அந்த மாதிரி கேட்ட மாதிரி நீங்க என்ன செய்யணும், இன்னொரு லிஸ்ட் என்கிட்ட தந்து, இந்த பாரு முதல்ல இந்த கேள்விதான் கேட்கணும், ரெண்டாவது இந்த கேள்விதான் கேட்கணும், அதை இப்படித்தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் தந்திருந்தீங்கன்னா நான் அதே ரூட்ல கேட்டுக்கிட்டே போவேன். கேள்வி கேட்டது நான், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் நீங்கள். காரணம் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். ஆகையினால இங்க பேசினார் அங்க பேசினார் என்கிட்ட கிளிப்பு இல்லையா, உங்கள்கிட்ட மட்டும் தான் கிளிப்பு வச்சிருக்கீங்களா? கிளிப்பு இந்த நூற்றுக்கணக்கான கிளிப்பு நீங்க பேசினதா வச்சிருக்கிறோம், போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அந்த ஏற்பாடுலாம் பண்ணி தான் வச்சிருக்கு. என்ன மக்களுக்கு என்ன விஷயம் பேசப்படுதோ அதை பற்றி கொடுக்கணும். நீங்க இப்படி மாத்தி பேசுனீங்க, நீங்க இங்க இப்படி பேசுறீங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் ஆக நான் விரும்பல. ஆகையினால இன்னொரு விஷயத்தை நாங்க பதிய வைக்கணும். என்ன கேள்விலாம் கேட்க இந்த அறிவிச்சாங்களா இல்லையா, எதுக்கு அறிவிச்சாங்க, ஒரு விவாதத்துக்கு அறிவிச்சாங்க. அதுல என்னங்கிற தலைப்பும் நம்ம சொல்லிட்டோம். முதல்ல நான் படிச்சு காமிச்சேன். ஹதீஸ பத்தி இருக்கு, சாபி பத்தி இருக்கு, மற்ற பொய்யன் யார், பொய்யர் யார், பி ஜெயின்லாப்தீனா, முஜிபுர் ரஹ்மான் எல்லாம் இருக்குது. அதனால அடுத்தடுத்த விவாதத்துக்கு இது இந்த நாள பயனுள்ளதாக்கும், அந்த நாள் அப்படி பயனுள்ளதாக்குங்கிற நிலையில நாம சொல்றோம். கேள்வி இருக்க வேண்டிய, நாங்க சொல்றதுக்கு நான் எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்குரியது, பதில் சொல்ல வேண்டியது உங்களுக்குரியது. ஏன்னா உங்க தர்ஜுமா. அதே போல அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு கேள்விய முன்னாடி எடுத்து வச்சோம். என்ன, கால பல்கீஸ் அவர்களுடைய, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விஷயத்துல கால இவங்க சொன்னாங்க, நீ ஒரு பெரிய பட்டியல் தந்திருக்கிறீங்க, குர்ஆன்ல தவறு இருக்குன்னு. குர்ஆன்ல தவறு இருக்குன்னு தந்தா இப்போ இந்த இப்ப சொன்னதுலயே ஒரு வசனத்தை வாசி காமிக்கிறோம், அரபியும் படிச்சு காமிக்கிறோம், அதே போல தமிழும் படிச்சு காமிக்கிறோம், ஒரு செய்தி விடுபட்டு இருக்குன்னு சொல்றோம். அது என்னன்னு சொல்லணும், என்னன்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியலன்னா நம்ம சொல்லிடுவோம். ஆனா நம்ம சொல்லாமலே நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அது என்னது, காலங்கிறதான், காலு காலு என்பதைத்தான் இவர் விமர்சிக்கிறார்கள். அப்ப காலுங்கிற ஒண்ணுல மட்டும்தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இதுல விடுபட்டு இருக்கு, மற்ற இதுல எதுவுமே புரியலையா? ஒரு செய்தியை நம்ம சொல்றோம், ஒரு வசனத்தை பிடிச்சு காமிச்சு இதுல விடுபட்டு இருக்குன்னு சொல்றோம். எல்லாத்தையும் நீ சொன்னாதான் செய்ய வேண்டாம். இந்த காலு கால அந்த சாமிரி மேட்டரை சொல்லி இருக்க கூடாது, அதை மட்டும் எடுத்து சொல்லிட்டு காலுக்கு மட்டும் புரிந்தது மற்றதுக்கெல்லாம் புரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நம்ம எடுத்து வந்துருவோம். நீங்க புரிஞ்சது புரியாதான்னு சொன்னால் நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பரை எல்லாம் எடுத்து தர்றோம், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நாம அதுக்கு பிறகு ஒரு கேள்வி வச்சோம், சாமிரி இது பல்கீசுடைய இந்த மேட்டர் சுலைமான் இதுல காலன்னு சொல்லி இருக்கிறோம். இதுல கால என்பதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் எனக்கே தீங்கிழைத்து விட்டேன். இல்ல அங்கு, அதாவது கால இன்னஹு சர்வஹன் முமர்ரதுன் மின் கவாரீர, அது பளிங்குகளால் பளபளக்கப்பட்ட மாளிகை என்று சுலைமான் நபிதான் அவள் என்று இருக்கிறது. ஆனால் அவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்று வர வேண்டும், அதை அந்த பெண்ணாக நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் என்று சொல்லி வார்த்தையை சொல்லி இருக்கிறேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், இந்த விஷயத்துக்கு பதில் தரணும். தர்றேன்னு சொல்லி இருக்கிறாங்க, இன்ஷா அல்லாஹ் நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். என்னன்னா, குர்ஆன் தொகுக்கப்பட்ட வரலாறுடைய ஆரம்பத்தில், குர்ஆன் உடைய அந்த வரலாறுடைய ஆரம்பத்தில் ஒரு செய்தியை எழுதுறாங்க. குர்ஆன் ரெண்டு வகையில பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒன்னு உள்ளத்தில், முதல்ல ஆரம்பிக்கிறாங்க உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டது. அப்படி பாதுகாக்கப்பட்டதுன்னு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள அப்படிலாம் வரும்போது, இது தவிர ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறை ஜிப்ரீல் என்ற வானவர் அந்த வருடத்தில் அருளப்பட்ட வசனங்களை நினைவுபடுத்தி முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி செல்வார். அதில் உள்ள வாசம். இது தவிர ஒவ்வொரு ஆண்டிலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு இடைவெளிக்கு பிறகு வர்றதுனால என்னென்ன கேள்வியெல்லாம் நம்ம கேட்டிருக்கோங்கிற லேசா உங்கள்கிட்ட சுட்டி காட்டிட்டு அதுக்கடுத்து நம்ம தலைப்புல சொன்னதுக்கு வருவோம். அதாவது குர்ஆன்ல விளையாடிட்டாங்க, பாதுகாப்பு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு சொன்னார். லைலல் ஜஹீம் அப்படிங்கிறதுல சவுதியில ரெண்டு விதமா எழுதியிருக்கிறாங்களே, அதுல எது சரின்னு கேட்டோம்.
ரெண்டும் சரியா, ரெண்டும் சரியா இருக்க முடியாது, அதுக்கு ஆன்சர் கிடையாது. அதுக்கு அடுத்து சொன்னாரு, லைலல் ஜஹீம்ன்றவங்க எழுதினது வந்து அனுமதி இருந்த அடிப்படையில் சகோதரி எழுதினார்கள் என்று சொன்னாரு. யார் அனுமதி தந்தது என்பது இதுவரைக்கும் அவர் என்ன செய்யல, எந்த அனுமதி, யார் அனுமதி தந்தாங்கிறது அவர் சொல்லவே இல்லை. லாக்கின்னாங்கிறது வந்து சரியானதா தவறா, அந்த அழிவு கூடுதலானதா அதுல உள்ளதான்னு கேட்டோம். அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு நான் ஒப்புக்கொள்ளவில்லைங்கிறாரு. ஒப்புக்கொள்றீங்களா? இல்ல, அதனுடைய விளக்கம் என்ன? லாக்கின்னா என்பது லாக்கின் அனன்று இருந்தது, அதை இணைச்சாங்க அப்படின்னு சொன்னாரு. அது வந்து லிசான் அரபுல எடுத்து காட்டினா நம்ம எடுத்து காட்டணும். அதுக்கு உரிய விவரம் அர்த்தம் சிற்காவதப்பான்னு கேட்டோம். அதுக்கு கப்சிப் இது வரைக்கும் இல்ல. அப்ப சவுதி குரான்ல வந்து பசத்தேன்னு சாதுக்கு மேல சீனை எதுக்கு போட்டாங்க, சரியா இருந்தா எதுக்கு போடணும், அவங்க தவறு ஒத்துக்கிட்டாங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் ஆன்சர் சொல்ல முடியல, ஆன்சர் இல்ல. அதே மாதிரி வந்து சீன் உள்ள எபுசுத்துன்னு வர்ற சீன் உள்ள இடத்தையெல்லாம் சாதாவதுனால தப்பு இல்ல என்று இப்னு அப்பாஸ் சொன்னதை ஏத்துக்கிறேன்னாரு. அப்போ இம்புட் வசனத்துல நான் வந்து விளையாடுவேன், சீனையெல்லாம் சாதா மாத்தி ஓதுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. குரானோட பாதுகாக்கப்பட்ட குரானோட மோதுவேன்னு சொல்றாரு. அவருக்கு அவர் மேல கோவம் வர மாட்டேங்குது. நம்ம குரான்ல எழுதப்பட்டதுக்கு மாத்தமா அது சரி காண்றமே என்பதற்கு என்ன இல்ல. அல்லாஹ்வுடைய கலாமுல எவ்வளவு பொறுப்பு இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய கலாமுல பாதுகாத்து வச்சிருக்கிற அல்லாஹ்வுடைய கலாமுல இவர் என்ன செய்வாராம், சீனையெல்லாம் அப்படி சாதா ஓதுவாராம். அது ஓதுவேன், அதை ஏத்துக்கிறேங்கிறாரு. அப்ப என்ன குரானோட விளையாடுற யாரு, எவ்வளவு குரானுக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்காங்க அது நமக்கு தெரியுது. அப்ப வந்து குரானுக்கு பாதுகாப்பு இல்லாம ஆக்குறாங்க. ஆயிஷா நாயகி வந்து அந்த எழுத்துல வந்த தவறு, எழுத்து பிழை இன்னஹாதானிங்கிறது சொன்னாங்கன்னு சொன்ன எந்த கிதாபுல இருக்க சனது கேட்டாரு, அது ஆதாரத்தை சொல்லிவிட்டேன், அதுக்கு பதில காணோம். அதே மாதிரி இவங்க தான் முதல்ல உலகத்தில் இந்த மாதிரி சில சந்தேகத்தை உண்டாக்கிட்டாங்கன்னு சொன்னாரு. அவரே வாட்சி காட்டினார், மாலிக் அகமது இமாம் காலத்துல இருந்துச்சு. அப்ப அவங்க எல்லாம் சந்தேகத்தை உண்டாக்கிட்டாங்களான்னு கேட்டோம். அதுக்கு என்ன இல்ல, ஒழுங்கான ஆன்சர் சொல்லப்படவில்லை. இலக்கணத்துக்கு மாற்றமாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது என்று இத்துக்கான்ல விதிகள்லாம் இருக்குது, இந்த அரபு மொழி இலக்கணத்துக்கு மாத்தமா தான் இருக்குன்னு சொல்றாரு. அவர் மறைச்சு அந்த வாசகத்தை எடுத்து காட்டணும், அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்ல. இதெல்லாம் பழங்கால தவறுகள்னு சொன்னாரு. தவறு இல்லைன்னு அவரால் கூட சொல்ல முடியல. தவறு என்று சொல்லிவிட்டார், குரான்ல சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டார்னு சொன்னவர் அதெல்லாம் பழங்கால தவறுன்னு சொன்னாரு. அது பழங்கால தவறுங்க, அப்ப பழங்காலத்துல தவறுன்னு சொன்னா தப்பு இல்ல, இந்த கால தவறுனா தப்பா? அதுக்கு ஆன்சர் இல்ல. அதே மாதிரி ரசூலா சபீலாங்கிற அந்த அலிஃப் வந்து கரெக்டான உள்ள அலிஃப் தான், அது வந்து ஏன் வாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப ஏன் சவுதி குரான்ல வாசிக்க கூடாதுன்னு உருண்டை போட்டுக்கிறாங்கன்னு கேட்டோம். எடுத்து பணம் காட்டி கேட்டோம். ரசூலா சபீலான்னு போட்டு அதுல முட்டை போட்டுருக்காங்க, அலிஃபுக்கு மேல முட்டை போட்டா வாசிக்க கூடாது அப்படிங்கிறது தான் அது போடுறோம்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப சபீலா ரசூலாங்கிற இடத்துல அலிஃப போட்டு அதை முட்டை போட்டு சபீலான்னு வாசிக்காதே, ரசூலான்னு வாசிக்காத, சபீலான்னு வாசி, ரசூலான்னு வாசின்னு சவுதியில போட்டிருக்காங்களே, அது சரியா? அது ஏன் நீங்க விமர்சிக்க மாட்டேங்க? அது ஏன் தப்பா ரைட்? அது சொல்லுங்க. அது சொல்லவில்லை. அதே மாதிரி வந்து நான் வரிசையா சொல்ல மாட்டேன், எல்லா கேள்வியும் சொல்றேன். இல்ல என்னென்னலாம் கேட்டிருக்கணும், அவங்க எதுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க நீங்க பார்க்கணும். குரல் உயர்த்துறதுனால கரெக்டா வந்துடாது. எவ்வளவு விஷயங்கள் பதில் சொல்லப்படாம இருக்குங்கிறது வரணும். இந்த இடைவெளி இருந்தா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சொர்க்கத்தில் நீ நிர்வாணமாக மாட்டாய் என்று இருக்கிறது. அவர் சொர்க்கத்தில் நிர்வாணமானார்னு வருது, சொர்க்கத்திலே நிர்வாணம், அப்புறம் சொர்க்கத்தில் வெளியேற்றப்படுறாரு, அது முரணா இருக்கு என்று கேட்டா அதுக்கு பதில் இல்ல. அவங்களுடைய அவுரத்தை மறைவிடத்தை அவங்களுக்கே காட்டுறது வருது. அப்ப அவங்க மறைவிடம் அவங்களுக்கு தெரியாம இருக்கு, புரிய வைக்கிறதா அதனுடைய அர்த்தம். நாங்க அர்த்தம் சரியா இருக்கேன்னு கேட்டோம், அதுக்கு என்ன இல்ல, ஆன்சர் கிடையாது. தபரியில் அப்படி கிடையாது, அவன் சொன்னான் சாமரி சொன்னான் கிடையாதுன்றாரு. இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டணும், மறுபடியும் கிடையாது ரெண்டாவது தடவை சொன்னாரு, மூணாவது தடவை இருக்குங்க ரெண்டாவது எடுத்து காட்டணும், அதுக்கு என்ன இல்ல, சாமரி சொன்னாங்கிற அர்த்தத்துக்கு தப்புங்கிற அதுக்கு ஆன்சர் காணோம். அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த காலுங்கிறதுக்கு பின்னாடி 2 வருஷத்துக்கு பின்னாடி ஹாரூன்லாம் இருந்தாங்க, அதுல நல்லவங்க எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னாரு. நல்லவங்க எல்லாம் இருந்ததுனாலங்க அந்த காலுகளை அவங்களை சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாமரியை மட்டும் சொல்றோம், இல்ல சாமரோட இருந்த ஒரு கூட்டத்தை சொல்றோம். இது என்னங்க தப்புன்னு சொல்றீங்கன்னு கேட்டோம். உங்களுக்கு பாதகமானது நீங்க உங்களுக்கு சாதக மாதிரி எடுத்துக்காட்டீங்கன்னு கேட்டோம். அதுக்கு வந்து ஆன்சர் இல்ல. அல்ஹம்து சூராவுக்கு வந்து அல்லாஹ் நம்பர் போட்டான்னு சொன்னா சவுதிக்கு இந்தியாவுக்கு வித்தியாசம் வருதுன்னு கேட்டோம். அதுக்கு ஒரு காரணம் ஏதாவது சொல்லணும்ல. சவுதிக்கு எது சரின்னு சொல்லணும். சவுதி இந்தியாவில் உள்ளதுல எது சரி? ரெண்டு சரியா இருக்க முடியாது. அல்ஹம்து 1 அல்ஹம்து 2 எப்படி சரியா வரும்? அல்ஹம்து 1வது வசனம் ஒரு குர்ஆன், அல்ஹம்து 2வது வசனம் சொல்லுது ஒரு குர்ஆன். ரெண்டும் சரி என்று சொல்ல இயலாது. ரெண்டில் எது சரி? எது சரின்னு சொன்னாலும் அதுக்குரிய காரணம் என்ன? இது சரின்னு அதுக்குரிய ஆதாரம் என்ன? அது சரின்னு அதுக்குரிய ஆதாரம் என்ன? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அது சரி? இது கேட்டோம்னா என்ன செய்யல, நீங்க எப்படி நம்பர் எடுத்து காட்டுவீங்கிற நாங்க கேள்விக்கு ஆன்சர் காணோம். இதுக்கு என்ன 2 குர்ஆன் எடுத்து காட்டணுமா இல்லையா? இதுல அல்ஹம்து 1 போட்டுருக்கல, அல்ஹம்து 2 அதுக்கு வந்து என்ன செய்யல, 6 போடல. அல்ஹம்து சூரா அல்லாஹ் தான் நம்பர் போட்டாண்டாரு.
அல்லாஹ் நம்பர் போட்டா எடுத்து காட்டுங்க. 7 வசனங்கிற சொன்னதை தான் காட்டினாரே தவிர அல்லாஹ் நம்பர் போட்டான் என்று சொன்னதற்கு என்ன இல்ல, அவரால ஆதாரம் காட்ட முடியல. அல்லாஹ் அல்ஹம்து சூராக்கு நம்பர் போட்டான்னு சொன்னா மத்த சூராக்கெல்லாம் யார் போட்ட நம்பரு? மத்த சூராக்கெல்லாம் போடலங்கிற இடத்துல உள்ள இருக்குல்ல, அதுக்குள்ள அடங்கி இருக்கிற இந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதில் இல்ல. அல்லாஹ் அல்ஹம்து சூராக்கு நம்பர் போட்டா மீதி உள்ளதுக்கெல்லாம் அல்லாஹ் நம்பர் போட்டானா? அப்ப அல்லாஹ் போடலன்னு அவர் அதுபடி வருது. அதுக்கு என்ன செய்யல, பதில காணாம். நிஜாமுதீனுடைய குர்ஆன்ல என்ன இருக்கு கூடுதல் குறைவாக? அவரு நிஜாமுதீன் ஒண்ணு, நம்ம அப்துல் ஹமீத் பாக்கரி ஒண்ணு, 2 வசனத்தை 1 வசனங்கிறாரு, 1 வசனத்தை 2 வசனங்கிறாரு. ஏன் இந்த மாற்றம்லாம் வந்துச்சு அல்லாஹ் போட்ட அப்படின்னு கேட்டோம். அது அவருக்கு சொல்ல வரல. மொத்த வசனங்கள் எவ்வளவுங்கிறதுல ஏன் இத்தனை கருத்து வரணும்? 9-10 கருத்து எதுக்கு வரணும்? குர்ஆன்ல மொத்த வசனம் நம்பர் போட்டா எதுக்காக கஷ்டம் வருமா? உங்களுக்கு டோக்கனுக்கு நம்பர் போட்டு 1 2 3 75 கொடுத்துட்டா இல்ல 76 77 சொல்லுவோமா? நம்பர் போட்டா கன்ஃபியூஸ் வராது. கும்பலா இருந்தா எவ்வளவு பேர் இருப்பாங்க? 50 இருப்பாங்க, 75 இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். அப்ப நம்பர் போடப்படாமல் இருந்தா தான் கருத்து வேறுபாடு வருமே தவிர நம்பர் போட்டுட்டா கருத்து வேறுபாடு வருமா? வந்திருக்குதே, நம்பர் போடாதான் வந்திருக்குது. அப்ப இந்த கருத்து வேறுபாடுலாம் வந்ததுக்கு பிற்காலத்தில் தான் நம்பர் போடப்பட்டுச்சுங்கிற அதுக்கு என்ன இல்லை, இது வரைக்கும் ஆன்சர் வரவே இல்லை. அதுக்கப்புறம் மொத்த வசனங்கள்ல மட்டும் வேறுபாடு வரல. ஒவ்வொரு சூறாவுலையும் பக்கராவுல எத்தனை கருத்து வேறுபாடு, ஆலை இம்ரான்ல எத்தனை, நிசாவுல எத்தனை, பட்டியலா போட்டு இத்தனை சொல்லியிருக்காங்கன்னு கேட்டேன். அதுக்கு இது வரைக்கும் என்ன இல்ல, ஆன்சர் சொல்லவில்லை. அது மாதிரி கிராத்தை ஓதும் போது ஹஜ்ஜுடைய காலத்துல சேர்த்து ஓதிருக்காரு இப்னு அப்பாஸ், அது மாதிரி ஓதலாமான்னு கேட்டோம். அதுக்கு பதில் வர காணோம். அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, தர்ஜுமாவுல எந்த நான் மக்கள்கிட்ட போவேன், மக்கள்கிட்ட சொல்லுவேன், சம்பந்தப்பட்டவருக்கு முன்னாடி நான் வந்து சொல்ல வந்து மறுக்கிறாங்க. குர்ஆன்ல எழுதி வச்சிருக்காங்க, இந்த மாதிரி இத்தனை பக்கத்துல இருக்குதுன்னு சொல்லி வாசிச்சு கண்ணா பின்னாடி விமர்சனம் பண்ணீங்க. தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நீங்க அது கடுமையா விமர்சனம் பண்ணீங்க. அதுலதான் உங்களுடைய விமர்சனத்தை துவக்குகிறீர்கள். உலகம் முழுசும் சொல்வேன்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட ஒன்றுல பிரத்யேகம் சொன்னாங்க, சாலிம் மட்டும் பிரத்யேகம் சொன்னதா சொன்னீங்க. அதுக்கு ஆதாரம் கேட்ட ஆதாரம் தரல. கறந்து கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் கேட்ட ஆதாரம் தரல. சின்ன பிள்ளைகளை எடுத்து வளர்த்தாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் கேட்ட ஆதாரம் தரல. பிரத்யேகம் ரசூலுல்லாஹ் கூறலன்னு முரண்பட்டு பேசுனீங்க, அதுக்கு என்ன இல்ல, அந்த முரண்பாடை ஒத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இல்ல. ஆபாசத்தை ரசூலுல்லாஹ் ஏவுவாங்களா? விதிவிலக்கு இருக்கலாம். விதிவிலக்கு வந்து ஹராமான அசிங்கத்திலேயே விதிவிலக்கு இருக்கும், ஆபாசத்திலே விதிவிலக்கு இருக்கு. எல்லாரும் செய்யாதீங்க, அவருக்கு மட்டும் ஸ்பெஷல் அனுமதி விபச்சாரத்துக்கு சொல்லுவாங்களா என்று கேட்டோம். விபச்சாரத்தை நெருங்க கூடாது இருக்கிறது, இது விபச்சாரத்தை நெருங்குறது தான். இது விபச்சாரத்துக்கு நெருங்க செய்யாதீங்கன்னு நல்லா சொல்லல, எவ்வளவு தசீன்னு சொல்லல, விபச்சாரத்தை நெருங்காதீங்கிறான். நெருங்குற ஒரு விஷயத்தை எப்படி ரசூல் அனுமதி கொடுப்பாங்க, அல்ல எப்படி அனுமதி கொடுப்பான்னு கேட்டோம். அதுக்கு என்ன இல்ல, உங்களால ஆன்சர் சொல்லவில்லை. சஹலாங்கிறவங்க பால் கொடுக்கிற நிலையில இருந்தாங்களா, அந்த கை குழந்தை ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சா என்று கேட்டோம். அதுக்கு உங்களால் அதெல்லாம் தலைப்புல உள்ளது, நீங்க தலைப்புல உள்ளது இல்லைன்னு சொல்வதற்கு காரணம் உங்கள்ட்ட ஆன்சர் இல்லைங்கிறதுனால தானே தவிர தலைப்புல எதுக்கு சொன்ன இங்கேயும் சொல்லுங்க அங்கேயும் சொல்லுங்க, இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்டதுனால தான் கேட்கிறேன். அப்ப நீ குர்ஆனுடைய தர்ஜுமா எடுத்து வச்சுக்கிட்டு வாசிச்சு இந்த மாதிரி பண்ணி தூக்கி காட்டி இப்படி காட்டுறது, இதை பார்த்துவிட்டு அருள குர்ஆன் ஆதாரம் காட்டுவார்கள், அதுக்கு தான் நான் இதை விமர்சிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இது சொல்றாரு. எதை சாலிம் பால் குடிச்சது உண்டு, அது சரியான செய்தி, அதை மறுக்க கூடாது என்று சொன்னீங்களே. ஆயிஷா அதை பத்தி என்ன இல்ல, உங்கள்ட்ட பதிலே இல்ல. 10க்கு அப்புறம் என்ன பண்றீங்க, சஹலாவுக்கு எப்ப பால் வந்துருக்கா அதுக்கு வந்து அனுமதி ஆதாரம் காட்டல. ஆயிஷாவை வந்து இழிவுபடுத்துற மாதிரி யாரெல்லாம் ஆயிஷா நாயகி வர விரும்புவாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, எங்க அக்காட்ட போய் பால் குடிச்சிட்டு வா, என் தங்கச்சியில பால் குடிச்சிட்டு சொல்லுவாங்க. அசிங்கமா அருவருப்பு ஆபாசமா நீங்க உங்க வீட்டுல செய்யாத, இங்க உள்ள யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை உம்முல் முஃமினீன் அன்னை என்று சொல்லக்கூடிய யாருடைய கற்புக்கு அல்லாஹ் குர்ஆன்ல நற்சான்று சொல்கிறானோ, யாருடைய பத்தினித்தனத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் சொல்றானோ அந்த ஆயிஷா நாயகின் மீது பழி சுமத்துற விதமாக, கேவலப்படுத்துற விதமாக யாரையெல்லாம் வர விரும்புவாங்களோ, நீ என் தங்கச்சியில பால் குடிச்சிட்டு வந்துருன்னு சொல்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இது மார்க்கத்தில் உள்ளதுன்னு சொல்லி நம்ப சொல்றீங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல, பிந்தி சொல்றேங்கிறீங்க. அதே மாதிரி வந்து ஆயிஷா நாயகி அவர்கள் அமுல் பத்துவா கொடுப்பீங்களா, மார்க்கத்தில் பிரத்யேகம் ஆதாரம் இல்ல, கறந்து குடிச்சதுக்கு ஆதாரம் இல்ல, அப்ப ஏத்துக்கிறாங்க. சகோதரர்களே, எதுக்குமே நம்ம சொல்லலன்னு சொல்லிட்டா பெட்டரா போயிடும். இது வரைக்கும் எதுவுமே காலையில நான் மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேசவே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த 10 நிமிஷம் மிச்சமாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாம அதை ஏத்துக்கிறோம், அதை நாம ஏத்துக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதாவது எதுக்கு பதில் சொல்லணுமோ அதுக்கு தான் சொல்ல முடியும். இப்போ கிராத் சில விஷயங்களை சொன்னாங்க, அதாவது இத்தனை ஆயத்து நிசாவுல இத்தனை ஆயத்து, ஒவ்வொரு சூறாவிலையும் எத்தனை ஆயத்துன்னு நாம சொன்னோம், மாட்டு சொன்னோண்டு. நீங்க எங்கள்கிட்ட கேக்குறீங்க, நம்ம அத்தனை திருப்பி கேட்கிறோம் உங்கள்கிட்ட. நான் ஏன் பதில் சொன்னதுக்கு, நான் ஏதாச்சும் மாத்தமா இருந்தாலும் பதில் சொல்லணும். நிசாவுல இத்தனை ஆயத்துன்னு இன்னைக்கு இருக்கிறத இத்தனை ஆயத்து நான் ஏத்துக்கிறேன், அதுல 26 அடிக்குறிப்பு போட்டது நீங்களும் நானா, இதுதானே கேள்வி. 26 அடிக்குறிப்பு போட்டு தப்பா எழுதி விட்டார்கள், தப்பா எழுதுன ஒரு காரணம் சொல்லணுமா,
ஏன் நான் தப்புன்னே சொல்லல, என்கிட்ட போய் காரணம் கேக்குறீங்க? தப்பா எழுதுனது நீங்க. அது இப்படி நான் ஏதாச்சும் நீங்க என்ன பண்ணுனீங்கன்னு போறேன், அதுக்கு அடுத்த வர போறேன். நீங்க தப்புன்னு சொன்னதுடைய சவடால் விட்டாரு வார்த்தையில நாமளும் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தலாம், அது பிரச்சனை இல்ல. கண்ணியமா போனா கண்ணியமா. சவடால் விட்டது யார்? இங்க இந்த தொண்டியுடைய போட்டுக்கிட்டு உரித்து காமிப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு? இதான் கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம், உங்க முன்னாடி உட்கார்ந்து தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். சவடால் விட்டது நீங்களா நானா? உங்களுக்கு முன்னாடி இருந்தா கேட்கிறேன். நாம இதுவரைக்கும் கண்ணியமான முறையில பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த கண்ணியத்தை காப்பாத்துன்னு நான் கேட்டுக்கிறேன். ஆகையினால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தவறை ஆயத்தை பிரித்து ஆயத்துல தப்பு நடந்துருச்சு அப்படின்னு போட்ட பிரிச்சதெல்லாம் நீங்களா இருக்கும்போது நீங்க தான் என்ன செய்யணும், அதுக்கு பதில் தரணும். கிராத்தை பத்தி நாம சொன்னோம், ஏன் இந்த மாதிரி வித்தியாசங்கள் வருது அப்படின்னு நாம சொன்னோம். கிராத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் நாம எடுத்து காமிச்சோம். புகாரில இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கும் ஹிஷாம் அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை எல்லாம் எடுத்து காமிச்சோம். அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நாம எடுத்து தந்திருக்கிறோம், ஏன் இந்த மாதிரியான நிலை வந்ததுன்னு. ஆக இதெல்லாம் நம்ம சொன்னது எதையுமே சொல்லலன்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. எதை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், பசத்தை என்பதற்கு நீங்க முதல்ல எடுத்து வச்சதுக்கு அர்த்தம் வராதுன்னு ஒரு வார்த்தை அர்த்தம் வராதுன்னு எழுதி வச்சிருக்கீங்க. நான் அர்த்தம் வரேன்னு டிக்ஷனரியில காமிச்சேன். இப்ப வரைக்கும் சொல்ல மணி எத்தனை? 7:40 காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்ச இந்த விவாதத்திலிருந்து இந்த முதல் அமர்வுல இருந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் 7:40 போகுது. இது வரைக்கும் ஒரு வார்த்தை வரல. என்ன இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், ஏன் அர்த்தம் வராது என்று நான் சொன்னதுக்கு இந்த இதுதான் சொன்னா முடிச்சு போச்சுல. அப்ப யார் பதில் சொன்னா யார் பதில் சொல்ல அப்படிங்கிறது மாஷா அல்லாஹ் நாம கேமராக்கு முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கோம், மக்களுக்கு முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கோம், ஊரு முழுக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க மாஷா அல்லாஹ். ஆகையினால ஒரு பெரிய லிஸ்ட் போடுறதுனால இப்படிலாம் சொல்லல, அப்படி சொல்லன்னு எல்லாத்தையும் சொன்ன நான் போட்ட 100 லிஸ்ட் போடுவேன். இதை வேலை 10 நிமிஷத்தை நான் இன்னொரு விஷயத்தை எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக நான் அந்த 10 நிமிஷத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, நாம் ஒரு செய்தி அங்க சொல்லி இருக்கிறோம். அதாவது இது தவிர அந்த இந்த விஷயம், அதாவது ஒவ்வொரு ஆண்டிலும் ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயத்தை இங்க குறிப்பிடுறாங்க. அந்த கருத்துங்க சொல்றாங்க, இது தவிர ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறை ஜிப்ரீல் என்ற வானவர் அந்த வருடத்தில் அருளப்பட்ட வசனங்களை திரும்ப நினைவுபடுத்தி முறைப்படுத்தி வசப்படுத்தி செல்வார், வரிசைப்படுத்தி செல்வார். அதுல அடுத்த பாராவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த கடைசி வருடத்தில் ஜிப்ரீல் 2 முறை இவ்வாறு தொகுத்து வழங்கியதாக நபிவழி தொகுப்பு நூல்களில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது அவருடைய வாசம். என்னன்னா குர்ஆன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு ஆண்டிலும் அதை நினைவுபடுத்துவாங்க, வருஷப்படுத்துவாங்க, முறைப்படுத்துவாங்கன்னு எழுதி இருக்கிறாங்க. வஃபாத் ஆகக்கூடிய வருஷத்துல 2 தடவை அதை நினைவுபடுத்துவாங்கன்னு எழுதி இருக்கிறாங்க. இப்ப இதுல நம்மளுடைய ஆட்சேபனைக்குரிய வரி என்னவென்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வருடத்தில் அருளப்பட்ட வசனங்களை நினைவுபடுத்துவார்கள். அந்த வருடத்தில் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்தந்த வருடத்தில் இறங்கினதை மட்டும்தான் நினைவுபடுத்தினாங்களா அல்லது அதுவரை இறங்கியதை நினைவுபடுத்துறாங்களா? அதுவரை இறங்கியதுங்கிறது இல்லாம இருக்கலாம். அந்த என்று நீங்க அந்த வருடத்தில் என்று நீங்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு என்ன ஆதாரம்? ஏன்னா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய 5 நம்பர் போட்டிருக்காங்க. புகாரியில 6வது ஹதீஸ், 1902வது ஹதீஸ், 3220வது ஹதீஸ், 3554வது ஹதீஸ், 4998வது ஹதீஸ் எல்லாமே புகாரியுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸ்களில் நீங்க சொல்லக்கூடிய அந்த வருடத்தை நினைவூட்டுவார்கள் எங்க இருக்கு? ஒரு விஷயத்தை நினைவூட்டுவார்கள், நீங்க ஒரு நினைவூட்டுவார்கள் வந்தா பொதுவானதாக எடுக்கணும். அந்த வருடம் என்று நீங்கள் ஒரு செய்தியை பதிய வைத்தால், அதை குறிப்பாக்கினால் அதற்குரிய வாசம் ஹதீஸில் எங்க இருக்கிறது? நம்முடைய கேள்வி, அந்த வருடம் என்று ஒரு செய்தியை நீங்கள் எடுத்து காமிக்கணும். அப்படி அந்த வருடம் என்கின்ற வார்த்தை நீங்கள் தந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸில் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே
பொய் உரைத்தவர்களாக மாறும் ஒரு சூழல் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லாத ஒன்றை அவர்கள் சொன்னதாக சொன்னால் அந்த குற்றம் வருங்கிறதையும் இந்த இடத்துல கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரில வருது, இன்ன கதிபன் அலைய லைஸக கதிபி அஹதி அலா அஹதின், என் மீது என் விஷயத்தில் பொய் சொல்வது சராசரி உங்களுடைய விஷயத்தில் நீங்க பொய் சொல்வதை போன்று இல்லை. என் விஷயத்தில் பொய் சொன்னவன், வேண்டுமென்றே பொய் சொன்னவன் அவனுடைய இடம் தங்குமிடத்தின் நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை ஹதீஸாக சொன்னால், அந்த வார்த்தை இணைத்தால் அது மிகப்பெரிய குற்றத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஆகையினால அந்த வருடத்தில் இறங்கியதைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கு வந்து நினைவூட்டினார்கள் என்பதற்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நீங்க சொன்ன அந்த 5 ஹதீஸ்லயும் நீங்க அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். இது ஒரு செய்தியாக நாம் வைக்கிறோம். அடுத்தபடியாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை பற்றிய ஒரு செய்தி என்னன்னா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இதுவும் துவக்கப்பட்ட வரலாறுல உள்ள செய்தி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, பக்கம் 56ல சொல்றாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்ற நபித்தோழரிடம் ஒரு கையெழுத்து பிரதியை கொண்டு வந்தனர். ஒரு கையெழுத்து பிரதியை கொண்டு வந்தனர். ஒவ்வொரு அத்தியாயத்தின் தலைப்பிலும் அதற்கு ஒரு பெயர் இடம்பெற்றிருந்தது. உடனே அதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழித்து விட சொன்னார்கள். குர்ஆனில் இல்லாததை குர்ஆனில் சேர்க்க கூடாது என்று அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள். பக்கம் 56. இப்போ இந்த ஆதாரத்தை நிறைய ஆதாரம் கேட்டோம், எடுத்து கொடுத்தோம்னு சொல்றீங்க. இதுல ஆதாரமே போடல. இந்த இவங்க சொல்றதுல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஆள் ஒரு அவர்கிட்ட ஒரு கையெழுத்து பிரதியை கொண்டு வந்து அதுல சூராவுடைய பெயர் எழுதியிருந்து ஒன்னே அதை அழிக்க சொல்லி அந்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது, அந்த ஆதாரத்தை என்ன செய்யணும், நமக்கு தரணும். ஏன்னா அது அந்த விஷயத்துல இன்னும் பல இதுல ஆதாரங்கள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் வரிசையை நம்ம கேட்போம். இந்த கூற்றுக்கு உள்ள ஆதாரத்தை என்ன செய்யுங்க, எங்களுக்கு எடுத்து சமர்ப்பீங்க. அடுத்தபடியாக இவர்களுடைய அந்த நம்பரிடும் விஷயத்தை நமக்கு சொன்னாங்க, நீங்க தான் நம்பர் போடணும். நம்மளுடைய கேள்விக்கு அவங்க இன்னும் நம்ம சொன்னோம், வசனத்தை 2 வகையாகத்தான் பிரிக்கலாம் அப்படின்னு நாம சொன்னதுல அவர்களுடைய நிலை என்ன, அதுக்கு ரெண்டு நிலை. ஒன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கணும், அல்லது அர்த்தம் முழுமையடைஞ்சிருக்கணும். இது 2 தான் இருக்க முடியும் நாம சொல்றோம். நம்மளுடைய கேள்வி இது யூகமா மார்க்கமா, இதுதான் கேள்வி. இது உங்களுடைய சொந்த கருத்தா அல்லது மார்க்க விஷயமா? நீங்க இத பதிய வச்சிருக்கீங்கன்னா நீங்க இதுக்குரிய ஆதாரத்தை தரணும். இதுக்குரிய ஆதாரத்தை தரணும். ஏன்னா குர்ஆனுடைய வசனங்கள் விஷயமாக உள்ளது. இது சொந்த கருத்துல அங்க இருக்காது, இது மார்க்க விஷயம்ங்கிறதுனால ஒரு அல்லாஹ்வுடைய கலாமுடைய விஷயத்துல இது இந்த வசனம் 2 வசனம் இணைந்தது அல்லது இது இரண்டுமே தனித்தனியே ஒரு வசனம் 2 வசனமாக பிரிந்தது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கலாமுடைய விஷயத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவு, அந்த முடிவில் யூகம் நுழையக்கூடாது. அப்படி இருக்கிறதுனால நீங்க வேற யார் என்ன எழுதியிருக்கட்டும், நீங்க எழுதின இந்த இலக்கணத்துக்கு ஆதாரம் தாங்க. நீங்க எழுதின இலக்கணத்துக்கு ஆதாரம் தாங்க. எந்த சூறாவுல நீங்க நம்பர் போட்டிருக்கிறீங்களோ அந்த சூறாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த இடத்துல நிப்பாட்டினாங்க அப்படின்னு என்ன செய்யுங்க, ஆதாரத்தை தாங்க. அல்லது நீங்க உங்களுடைய அந்த இன்னொரு கருத்துக்கு ஆதாரத்தை சொல்லிட்டு கரெக்டான ஆயத்து என்றாலே அது அர்த்தம் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு முதல்ல ஆதாரத்தை தந்துட்டு அப்புறம் நீங்க எழுதின இந்த போட்ட நம்பருக்குரிய செய்தியை சொல்லுங்க. அடுத்து இந்த பட்டியல் போடுறது ஏன்னு கேட்டா, அவர் பட்டியலாம் போடல, போட்டு வேணும்னா இல்ல சொல்லு பட்டியல் போட மாட்டேன்னு போட்டு பார்த்தாரு, கடைசி ஒரு பசத்தை எபிசோட் தான் சொல்லியிருக்காரு. சொல்லுங்களா, அவ்வளவு விஷயங்கள் நம்ம கேட்டிருக்கோம், அவர் சொல்லல, அதான் விஷயம். அடுத்து என்ன அவர் கேட்டார், முடிச்சுட்டு வர்றேன், லிஸ்ட் பாதியில நிப்பாட்டி இருக்கிறேன். அப்புறம் நீங்க இதை பத்தோ கொடுப்பீங்க மாட்டேன்ட்டீங்க. ஆயிஷாவுடைய சகோதரர் என்று சொல்லும் போது என்ன சகோதரருங்கிற என்ற சொல்ல கடுமையாக கோவப்பட்டாங்களே, அதுக்கு மாற்றமா அந்த ஹதீஸ் இருக்குன்னு கேட்டோம், பதில் இல்ல. 2 வருஷம் தான் பால் குடிக்கிற பருவம் குர்ஆன்ல இருக்குது, அதுக்கு மாற்றமா இருக்குன்னு கேட்டோம், பதில் இல்ல. உங்க வாதப்படி பால் குடிச்ச உடனே தாய் ஆயிருவாங்கன்னு வச்சாலும் பால் குடிக்கும் போது தடவை குடிக்கிறாரு, அப்ப தாயாக மாட்டாங்களே, அது இப்படின்னு கேட்டோம்.
அதுக்கு என்ன இல்ல பதில் வரல. சுலைமான் நபி சம்பந்தமாக கேள்வி வரிசையா பட்டியலாக போட்டு போன கிளிப்பில் நீங்க எடுத்துக்கலாம். லாஸ்டா அவ்வளவு கேள்வி கேட்டோம், அதுக்கு என்ன வரல, எப்படி இன்ஷா அல்லாஹ் சொன்னாரு, அறிவிச்சு ஏன் குழந்தை பிறக்கல, அப்படி பல விஷயங்கள் கேட்டோம். இது ஒண்ணுக்குமே என்ன இல்ல பதில் சொல்லல. அது போக ஹதீஸ் இருக்கு, அதாவது புகாரில இட்டு கட்டிட்டோமா, அதுக்கு ரசூலுல்லாஹ் மேல இட்டு கட்டுவது பயங்கரமான குற்றம்ன்றீங்கல்ல, நாங்க இட்டு கட்டல சொல்றோம். ஆனா நீங்க உங்கள்ட்ட கேட்டோம், இந்த மாதிரி ஹதீஸ் இருக்குன்னு சொன்னீங்க, முண்டத்தை போட்டோன்னு ஹதீஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அதை எடுத்து காட்டுங்கன்றோம், இதுவரைக்கும் காட்டல. குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க, அதை காட்டுங்கன்னு கேட்டோம், இதுவரைக்கும் காட்டவில்லை. அப்ப அந்த மாதிரி இல்லாத டோட்டலாவே உருவாக்கி சொல்லி இருக்கிறார். இல்லாத ஒண்ண டோட்டலா உருவாக்கி சொன்னாருன்னு கிளிப்பு போட்டு கேட்டோம், அந்த ஹதீஸை எடுத்து காட்டியிருக்கணும். அப்ப ஹதீஸ் ரசூலுல்லாஹ் மேல இட்டு கட்டுறதை பத்தி கொஞ்சம் கூட ஒரு கூச்ச நாச்சம் இல்லாம செஞ்சிருக்கிறாங்க என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதுக்கடுத்து இப்ப என்ன ஒரே ஒரு கேள்வி, முந்தி நம்ம கேட்ட பட்டியல ஒன்னே ஒண்ணு என்ன செஞ்சாருன்னு கேட்டா, காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணி இப்ப வரைக்கும் ஆச்சு, இது மணி ஆச்சுனாரு ஏதோ டயத்தை சொல்லி நான் என்னது பஸ்தத்தை கேட்டோம், ஆறாவதுல அர்த்தம் இருக்குதா இல்லையா, என்ன ஆதாரம் கேட்டோம், ஒன்னும் தரலங்கிறாரு, தந்தது தரலங்கிறாரு. அதுக்கு தந்து இருக்கிறேன், எங்க தரலங்கிறீங்க? நான் தான் சொல்லியிருக்கிறேன், பஸ்தத்தை குர்ஆன் சவுதி குர்ஆன்ல சாதுக்கு மேல சீனை போட்டிருக்கிறாங்க, சாது போட்டு அர்த்தம் வராது, சீனு தான் போடணும், அரபி பள்ளி பண்டிதர்கள் எல்லாம் கூடி ஆய்வு செஞ்சு போட்டிருக்கிறாங்க, அதான் ஆதாரம். அப்ப தப்பான ஆதாரம் சொல்லுங்க, அது சொல்லி கொடுக்க வேற ஆதாரம் தருவோம், அது சவுதிக்காரன் தப்பான ஆதாரம் ஏத்துக்கிற தகாத ஆதாரம் சொல்லுங்க. அப்ப சீனு சாத போட்டுவிட்டு மேல சீனை எழுதி இதான் கரெக்ட் என்று சொன்னா அதுக்கு தான் அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அந்த போட்டாங்க, கரெக்டா இருந்தா ஏன் போடுறாங்க, அது பதில் இல்லையா? அதுக்கு மேல என்ன பதில் வேணுங்கிற லிசான் அரபுல காட்டினதை விட இது வலுவான உறுதியான வெயிட்டான நீங்களே ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய அரபி மொழி பண்டிதர்கள் எல்லாம் கூடி ஆய்வு செஞ்சு வெளியிடக்கூடிய சவுதி அரசாங்கத்திலேயே குர்ஆன்ல இருக்கு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் கேட்கிறாங்க? ஆதாரம் சொல்லிட்டோம், அவர் என்ன செய்யறாருன்னா ஆதாரம் சொல்லலைன்னா கொஞ்சம் வெயிட்டா நிக்கும்னு பாக்குறாரு. அடுத்து என்ன சொல்ல வர்றாரு, இன்னும் இப்ப பேசுனதுல இப்பன்னா இப்பவும் முந்தியும் நான் பட்டியல போட்டேன், இப்பவும் இதுக்கு முந்தின கிளிப்புல என்ன பண்றாருன்னு கேட்டா, அதாவது என்ன கேட்கிறாருன்னா, இது அவதான் கேள்வி கேட்பாங்க, நம்ம கேட்க கூடாதான், நான் தான் கேள்வி கேட்பேன், நீங்க கேட்க கூடாது. தெளிவா விவாத ஒப்பந்தத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க விமர்சித்ததை நானும் எடுத்து போடுவேன், உங்க முன்னிலையை வைத்து சொல்லியிருக்கிறேன், அதை நீங்களும் போடுங்க நானும் போடுவேன். நீங்க பதில் சொல்லியிருக்கிறீங்க விவாத ஒப்பந்த சிடியில, நான் என்ன சொல்றேன், நீங்க ஏற்கனவே விமர்சித்தவைகளை நான் எடுத்து ஒன்னா போடுவேன், நீங்களும் போடுங்க நானும் போடுறேன் என்று சொல்லிவிட்டு, நீங்க விமர்சிச்சுதான் நான் போடுறேன், நானே கையில இருந்து போடல, நீங்க விமர்சிச்சதில் இருந்து எடுத்து நான் போடும் பொழுது நான் தான் போடுவேன், நீ போடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒத்துக்கிட்டு வந்தீங்களா, அதுக்கு மறுக்கிற காரணம் என்ன? இல்லன்னு அர்த்தம். பாயிண்ட் பதில் இல்ல, அதான் விஷயம். அது கிளிப்பு வேணா கிளிப்பு டைம் எடுத்து கிளிப்பு வேண்டியதில்லை. அதாவது அப்புறம் என்ன கேட்கிறாரு, நம்ம அவதான் கேள்வி கேட்பாங்க, நம்ம கேள்வி கேட்க கூடாதான். ஏன் கேட்க கூடாது? நீங்க எங்கள்கிட்ட விமர்சனத்தை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நீங்க விமர்சனத்தில் செஞ்ச தப்ப நாங்க கேட்கத்தானே அது விமர்சனம் சரியான பார்க்க முடியும். கேள்வியா கேட்பாங்களா, ஆன்சரா நம்ம சொல்லிட்டு இருக்கணுமா? நீங்க கேளுங்க, நாங்க செஞ்ச விமர்சனத்தை தவறுங்கிற நீங்க கேட்டு ஒரு ஆதாரம் வச்சீங்கன்னா அது சரியான நான் தானே கேள்வி கேட்கணும். நாங்க விமர்சனம் சொல்லிக்கிட்டே இருப்போம், நீங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா கேள்வி கேட்டதால உங்களுடைய இந்த தவறா நீங்க விமர்சனம் பண்ணிக்கன்னு சொல்ல முடியும். நாங்க கேட்ட கேள்வி எங்களுடைய தர்ஜுமாவை பற்றி நீங்கள் எதை விமர்சனம் பண்ணினீர்களோ அந்த விமர்சனத்தில் கேட்கிற கேள்வி. எதுல கேட்கிறோம் கேள்வி? நாங்களா நீங்க போட்ட குர்ஆனை பத்தி நாங்க கேள்வி கேட்கல, குர்ஆன்ல நீங்க கேள்வி கேட்கலாம், நீங்க செஞ்ச விமர்சனம் நாங்க தான் கேள்வி கேட்போம். ரெண்டு வித்தியாசம் வழங்குதா? எங்க குர்ஆன்ல நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி அது பற்றி நீங்க விமர்சனம் செஞ்சா நாங்க தான் கேள்வி கேட்போம். என் விமர்சனத்தை கேள்வி, இது என்ன பதில் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாயிண்ட் பண்டம் இல்லைன்றதுக்கு அர்த்தம். அதுக்கு அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, பல ஹதீஸ்ல சொன்னாலும் பதில் சொன்னேன். என்ன சொன்னாங்களா? கஹ்ஃப் பக்ரா 10 வசனங்கள் 2 வசனங்கள்லாம் வருகிறது, அதை அமுல்படுத்தணுமே, எப்படி அமுல்படுத்துவது, அதுக்கு ஆதாரம் தாங்கன்னு கேட்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அதுக்கு ஆதாரம் தர்றது அல்லாஹ் ரசூல சொன்னா தான் ஆதாரம் தர முடியும். சொல்லாம நீங்க நம்பர் போட்டு வச்சிருக்கீங்க, நீங்க அதை ஆதாரமா ஏத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி ஆதாரமாகும்? இந்த நம்பர் போட்டவர்களுக்கு இருக்க அதே உரிமை எனக்கும் இருக்கிறது. நம்பர் போட்டவர்கள் எதை கடைசி 2 வசனம் என்று நினைத்தார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் அதை திருத்த மாட்டேன். ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு தேவை இருக்குது. 18, 24 அதை எடுத்து காட்டணும். எல்லாரும் உலகத்துக்கு காப்பி இருக்கணும், வசனத்தை எடுத்து காட்டணும். அதுல மாற்றம் செய்ய மாட்டோம். இபாதத்து செய்யும் பொழுது நாம எது ஆயத்தா இருக்கும், அவங்க ஆயத்து இல்லாத ஆயத்துன்னு போட்டு நல்லா தெரிய வந்தால், மூசாவை அனுப்பினோம் ஒரு ஆயத்தாகவும் ஃபிரௌனிடம் ஒரு ஆயத்தாகவும் போட்டாங்கன்னா நான் ரெண்டு ஒன்னா எண்ணிக்கிறோம். அதுதான் செய்ய முடியும். அல்லாஹ்வும் ஒரு ரசூலும் சொல்லாத ஒன்றாக இருந்தால் நமக்கு சாய்ஸ் இருக்குது அப்படின்னு நாங்க சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? நமக்கு சாய்ஸ் இல்ல, யாரோ ஒருத்தர் போட்டாரு அதை தான் ஏத்துக்கணும் நீங்க சொல்றீங்க.
யாரோ ஒருத்தர் போட்டதை ஏற்றுக்கொள்வதா இருந்தா நானும் போடலாம், நீங்களும் போடலாம். அல்லாஹ் ஒரு ரசூல் போடுற ரைட் இருக்குன்றா தான் யாரும் போடக்கூடாது. அதுக்கப்புறம் உள்ள யாரா இருந்தாலும் எல்லாம் சமந்தான். நாம சொல்வதற்கு நம்ம பொறுப்பேற்றுக் கொண்டு சிந்தித்து பார்த்து நம்ம செஞ்சால் அது நமக்கு ஒரு கூலி கிடைச்சு போயிடும். அதனால எப்படி அமல்படுத்துவீங்கிற கேள்வி நீங்க அமல்படுத்துறீங்கல்ல, கடைசி 10வது வசனம் இதுன்னு சொல்றீங்கல்ல, அப்படி சொல்லக்கூடியவங்க காட்டுங்க. இந்த 10ஐ தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸ் காட்டுங்க. 10 வசனத்தை ஓதச் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10ஐ தான் சொன்னார்கள். நீங்க ஆதாரம் காட்டினால்தான் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொன்னதாக அர்த்தம். உங்கள் விமர்சனத்தில் நான் கேட்ட கேள்விக்கு அப்பதான் பதில் சொன்னதாக அர்த்தம். உங்கள்கிட்ட அதுக்கான பதில் சொல்ல முடியவில்லை. அடுத்து என்ன, இப்ப என்ன கேட்கிறாருன்னா, நீங்க பாத்தியாவுல 6 இளைஞத்து ஒன்னா போட்டுவிட்டீங்க. ஒருத்தன் கேட்கிறான் நம்பர் எத்தனை நம்பர்ல இருக்குன்னு கேட்கிறான். நீங்க எந்த நம்பரை காட்டுவீங்க? அது நல்ல கேள்வி தானே. 6 இளைஞந்து ஒரு வசனம் விட்டீங்க. உங்க வசனப்படி 6ஆம் நம்பர் ஆகிவிட்டது. ஒருத்தர் எத்தனை நம்பர்ல இருக்குன்னு கேட்டால் அதுக்கு என்னத்த பதில் சொல்லுவீங்க? 6 7 அற்புதமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கான பதில் நம்முடைய தமிழாக்கத்துடைய தொகுப்புறையில் இருக்குது. பதில் சொல்லப்பட்டதான் அவர் கேட்கிறார். ஒரு இடத்தை பார்த்துக்கிட்டு அதனுடைய மற்ற விஷயங்கள்லாம் இருக்குமான்னு தேர்றதெல்லாம் கிடையாது. அதுல என்ன சொல்லி இருக்கிறோம், நம்பர்களை பொறுத்த வரைக்கும் பொருத்தம் இல்லாம இருந்தாலும் என்ன போட்டிருக்கிறாங்களோ அதைத்தான் குழப்பம் எடுத்து காட்ட தேவைப்படுது, ஆதாரம் காட்ட தேவைப்படுது. எது 7 போட்டாங்களோ அது 7 தான் காட்டுவோம். அர்த்தம் முழுமை பெறலங்கிற ஒரு தகவலுக்கு சொல்லுவோமே தவிர அது குழப்பம் ஏற்படக்கூடாதுக்காக நாங்கள் அதை விட்டுருக்கோம்னு சொல்லி இருக்கும் பொழுது எதை காட்டுவீங்கன்னு பயங்கரமான கேள்வி கேட்கிறாரு. நான் திருப்பிக்கிட்டு அதே மாதிரி பயங்கரமான கேள்வியை கேட்கிறேன். சவுதியில உள்ள கணக்கு பிரகாரம் அல்ஹம்து சூராவை ஒருத்தன் கேட்கிறான், என்ன நம்பர் சொல்லுவீங்க? அல்ஹம்து சூராவை எல்லா புகழும் இறைவனுக்குங்கிறது எந்த நம்பர் என்று உங்கள்கிட்ட ஒருவன் கேட்டால் சவுதி கணக்கு பிரகாரம் நம்பர் 2 என்று சொல்வீர்களா? இந்தியாவுடைய கணக்கு பிரகாரம் நம்பர் 1 என்று சொல்வீர்களா? நீங்கள் அந்த கேள்வியை சந்திக்கிறீங்களே, ஆனா உங்கள்ட்ட பதில் இல்ல, என்கிட்ட பதில் இருக்க. இந்த கேள்வி நீங்க சந்திக்கிறீங்க, உங்கள்ட்ட ஆன்சர் இல்ல. இந்த கேள்வி என்கிட்ட கேட்டா என்ன இருக்கு? ஆன்சர் இருக்கு. இப்ப ஆன்சர் இது வரைக்கும் சொல்லல. நீ எந்த நம்பரை எடுத்துக்கிறீங்க? இதே கேள்வி உங்கள்ட்ட கேட்க மாட்டானா? அப்ப அல்ஹம்து காட்டுறீங்க, இத்தனை அவசரம் இல்லையங்க, இப்படி இருக்க சவுதியில 6ங்கிறான, இதுல 3ங்கிறான 5ங்கிறானு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எதை ஏத்துக்கிறீங்க? எதை ஏத்துக்கிறீங்கன்னு சொன்னாலும் அதுக்குரிய காரணம் என்ன, அதுக்குரிய ஆதாரம் என்ன? இதெல்லாம் ஒரு கேள்விங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, அதை கேட்டிருக்கிறாங்க. அப்ப அமல் செய்யறது, அமல் செய்ய போகும் பொழுது அதுக்கு நம்ம தெரிஞ்சிருந்தா தான் அமல் செய்ய முடியும். தெரியாட்டி எப்படி அமல் செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு எதை அல்லாஹ்வும் ரசூலும் தெளிவா சொன்னாங்களோ அதை நம்ம அப்படி செய்ய வேண்டியது. ஒமா சக்கத் அன்ஹு ஃபஹு அஃபூன். எதை அல்லாஹ்வும் ரசூலும் நம்ம தெளிவுபடுத்தாம விட்டு இருக்கிறாங்களோ அது உங்களுக்கு கிடைத்த சலுகை. நீங்க ஒரு கெஸ் பண்ணிக்கலாம் அர்த்தம். எல்லா விஷயத்திலுமே அல்லாஹ்வும் ரசூலும் தெளிவா சொல்லி இருந்தால் அதை மீற சொல்லி யாரும் சொல்ல முடியாது. இதுதான் 7வது வசனம், இதுதான் 5வது வசனம், இதுதான் பக்ராவில் 10வது வசனம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தால் அதுதான் 10வது வசனம். அதை யாரும் மறுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லாம பின்னாடி யாராவது அதை 10 தீர்மானிக்கிறாங்கன்னு கேட்டா யாரும் தீர்மானிக்கலாம். நம்ம பக்கம் திருப்பி விடப்பட்டிருக்கிறது, அந்த உரிமை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இல்லாட்டி மாக்கான ரப்புக்கு நசியா, இறைவன் மறக்க மாட்டான். இது ஒரு தேவையான ஒரு விஷயமா இருந்தால் ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பான். இந்த நம்பர் அவ்வளவு மஸ்ட், அவ்வளவு அவசியம், போட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இபாதத்து சம்பந்தப்பட்டதா இருந்தால் அல்லாஹ் சொல்லாம இருந்திருக்க மாட்டான். சொல்லாம இருந்ததிலிருந்து விளங்குகிறது இது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ஆனால் நாம என்ன செய்யறோம், இதுக்கு ஆன்சர் பண்றோம். என்ன இருக்குதோ அரை வசனத்தை ஒரு வசனம் நம்பர் போட்டாலும் சரி, 18 1 நான் காட்டுவோம். ஏன் எடுத்து பாக்குறது, இதை போய் எடுத்து பார்க்கும்போது அவன் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது இல்லையா? எடுத்து பார்க்கறதுக்கு உதவும் பொழுது புது நம்பரை போட்டு குழப்ப வேணாம். மக்கள்கிட்ட நிலை பெற்று விட்டது, மார்க்கம் நிலை பெறக்கூடாது. நம்ம என்ன சொல்ல வர்றோம், அது ஒரு மார்க்கத்தில் உள்ளதுதான், அந்த நம்பர் அவசியம்தான், அது தீனோட ஒரு அம்சம் தான் என்று நினைக்க கூடாது. தவிர நம்பர் போடுற உரிமை நமக்கு இருக்குது. அவங்க போட்டது வேணாலும் ஏத்துக்கலாம் தேவைப்பட்டால். ஆனா இபாதத்துக்கு ஏத்துக்கொள்ள முடியாது. ஒரு எடுத்துக்காட்டு இதான் அழகான பதில் நம்ம சொல்லி இருக்கிறோம், சொல்லலன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வசனம் எதுங்கிறத 30 வசனம் தபாரக்கல்ல இருக்கிறது. இந்த புகாரி எல்லாத்தையும் வச்சிருக்கிற பதில் முடிஞ்சுக்கிட்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆபத்தான விஷயமாக நாம் கருதக்கூடியதுன்னா, குர்ஆன்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அதை நம்ம எடுத்துக்கிறோம். பாக்கி உள்ளது எல்லாமே அவரார் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலாங்கிறது தான். குர்ஆன் இப்போ ஆயத்தெல்லாம் உங்க கையில வந்துருச்சு, மக்களுடைய கையில வந்துட்டு எப்படி வேணாலும் யார் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவைத்தான் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது நல்லா திரும்பவும் பதிவு செய்யறேன். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல நிப்பாட்டினாங்கன்னு வந்ததோ அதுதான் அது ஆயத், அது அப்படியே கேட்டுக்கணும்.
பாக்கி உள்ளது எல்லாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை இங்கு இத்தனை பேருக்கு முன்னாடி அந்த தகவலை பதிய வச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப இது என்ன இபாதத்தான் கேட்கிறாங்க. நாம கேட்ட கேள்வி இது இபாதத்துக்குத்தான் ஆயத்து கேட்டோம், இபாதத்துக்குத்தான் ஆயத்து கேட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ராவுல 2 ஆயத்துன்னு சொல்லி சொன்னாங்க, நன்மையை சொல்லியிருக்காங்க, இபாதத். அந்த 2 ஆயத்து எது என்று தெரியாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக வழிகாட்டவில்லை என்று அர்த்தமா? இதுதான் நம்ம கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த 2 ஆயத்து ஓதுனா இரவுல இது போதுமானது, இந்த 10 ஆயத்து ஓதுனா தஜ்ஜால்ட்ட பாதுகாப்பு கிடைக்கும், இந்த ஒரு ஆயத்து ஓதுனா ஒரு ஒட்டகத்தை பிடிச்சிட்டு வந்து நன்மை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆயத்திற்கும் இதுதான் என்று சொன்னால் நன்மையை மட்டும் நான் சொல்றேன், ஆயத்தை எல்லாம் நீ முடிவு பண்ணிக்கன்னு விட்டாங்களா? அப்போ குர்ஆனுடைய ஆயத்துகள் இப்படித்தான் முடிவு செய்யப்பட்டு விட்டிருக்க. இது ரொம்ப மோசமான ஒரு வாதம் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். என்ற வாதம் பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி எதையும் நம்ம பேசி ஒரு மோசமான விளைவை உம்மத்தில் ஏற்படுத்தி விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நீங்களே சொல்றீங்க அதை எழுதிட்டாங்க மாற்றம் பண்ணிடக்கூடாது, எழுதிட்டாங்க மாற்றம் பண்ணிடக்கூடாது. நீங்க இன்றைக்கு மாற்றம் பண்ண தயங்கக்கூடிய நீங்க இன்னொருவனை மாற்றம் பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? இப்போ நீங்க பாகிஸ்தான்ல போட்டதை அப்படியே போட்டுக்கிட்டோம், நாங்க பிஸ்மில்லாவுல அந்த ரவுண்டுக்குள்ள ஒண்ணு கூட போட மாட்டோம். என்ன சொன்னது? முன்னாடி பிஸ்மில்லா ஏன் நான் போடல, காப்பி பாகிஸ்தான் நம்ம எடுத்தோமா, எடுத்து அந்த வட்டம் போட்டிருக்கோம் ரவுண்டு, அதுல ஒண்ணு நாம போடாம விட்டதுக்கு காரணம் அதுதான். நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய வாயிலேயே சொன்னது இந்த ஒண்ணு நாம போடாத காரணம் அது அப்படியே இருந்தது. ஆனா நம்முடைய கொள்கை பிஸ்மில்லா ஒன்றுதான். அதை மறுத்திருந்தாங்கன்னா போட்டிருப்போம், கிளிப் இருக்கு. பிஸ்மில்லா என்பது சூரத்துல் ஃபாத்தியாவுடைய முதல் வசனம் என்று அவரே பேசியது இருக்கு, ஒத்துக்கிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அப்படி நீங்கள் இந்த ஒண்ணு போடுறதுக்கு தவிர்ந்த நீங்கள் இந்த ஒட்டுமொத்த உம்மத்திலையும் சொல்றீங்களா இஷ்டத்துக்கு போட்டுக்கன்னு? என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய கலாம்ல எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு விளையாண்டுக்கிறேன்னு சொல்றீங்களா? அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தை நாம கேட்டோம். ஏழாவது ஆயத் சூரத்துல் ஃபாத்தியாவுடைய 7வது ஆயத்தில் நீங்க கேட்டேன்னு சொன்னா நீங்க போட்டிருக்கீங்கல்ல, நீங்க சரி பண்ணி தானே போட்டிருக்கீங்க. சரி, சரி பண்ணாம நீ எப்படி வேணா அரபி வச்சுக்கன்னு சொல்லிடலாம். சரி பண்ணி போட்டிருக்கீங்க, 7 என்பதை சரி பண்ணி போட்டிருக்கீங்க, 7 காமிக்கணும். இது சூரத்துல் ஃபாத்தியாவுல 7 இது என்று நீங்கள் எதையெல்லாம் தப்பாக பண்ணிட்டாங்க நான் சரி பண்ணிருக்கேன்னு சொல்லி சொன்னீங்களோ அந்த 7 நீங்க காமிக்கணும். இதுதான் இது 7வதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். உடனே சவுதியில அப்படி போட்டாங்களே, சவுதியில எத்தனை நம்பர் சொல்லுவ? சவுதியில 1 போட்டாங்க, 1 சொல்லுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 1 போட்டிருக்கு, நீங்க தானே காமிச்சீங்க, அது 2 சொல்ல முடியும், பைத்தியம் சொல்லுவாங்க. அப்ப 1 போட்டா 1 தான் சொல்ல முடியும், 2 போட்டா 2 தான் சொல்ல முடியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் 2 அர் ரஹ்மானிர் ரஹீம் 3 இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் 7னா 7 என்பது ஸிராத்தல் லதீன ஆரம்பிச்சு வலல்லாலின் வரைக்கும் முடியும் 7. இது என்ன குழப்பம் வந்துருச்சுன்னா நீங்க நமக்கே நீங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதமும் சவுதி குர்ஆன் ஒண்ணா? நான் கேக்குறேன், நீங்க 7 காணுமே, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 7 ஒண்ணா கிடக்கு, எங்க கட் பண்ணு தெரியல. சொன்ன அங்கங்கிறீங்க, மேலங்கிறீங்க, மேல ஒண்ணு இல்ல, அது தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்க. கொஞ்சம் நஞ்சம் நல்லா நிறைஞ்சு அதையும் இல்லாம ஆக்கிட்டீங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலை நீங்க ஏற்படுத்தி 7வது வசனத்தை உங்களால் காட்ட முடியாது நம்ம சொல்றோம். ஆகையினால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இது குர்ஆனை ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் கொடுத்து நீங்க எதை வேண்டாலும் கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல இது எங்க போய் விடும் அப்படிங்கன்னு சொன்னா இது இது சொல்றாங்க, நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா காமிங்கன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இவர்களுடைய இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு ஆதாரமாக நாம சொல்வது என்னன்னா, இவர்களே சொன்ன ஆதாரம் தான் குர்ஆன் 2 விதத்திலும் பாதுகாக்கப்படுகிறது, குர்ஆன் 2 விதத்திலும் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பம். என்ன? எழுத்து வடிவிலும் உள்ளத்திலும். அப்ப எழுத்து வடிவில் உள்ளதுல தப்பு வந்துருச்சு, உள்ளம்தான் மிஞ்சி இருக்கு. ஒருவருடைய உள்ளத்தில் குர்ஆன் இருக்கிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிச்சதிலிருந்து மினல் ஜின்னத்தி வன்னாஸ் என்று வரைக்கும் என்ன ஆரம்பத்திலிருந்து இப்படித்தான்
ஒட்டுமொத்த ஒரே மாதிரி தான் இருக்குமா? ஆயத்தா இருக்குமா? ஒரு மனிதனுடைய உள்ளத்துல குர்ஆன் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆயத் இல்லாமல் இருக்குமா? ஆயத்தாகத்தானே இருக்கும். அந்த குர்ஆன் உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற வாதத்திலேயே ஆயத்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று வராதா? இது புரியலையா? குர்ஆன் பாதுகாக்கப்படுதுன்னா குர்ஆன் ஆயத் இல்லாத ஒரு குர்ஆன் சொல்லுங்க. என்ற ஒரு குர்ஆன் இருக்கு, அதுல ஆயத்தே கிடையாது அப்படின்னு, அது ஓகே, அது லாஜிக். என்ற ஒரு குர்ஆன் இருக்கு, அதுல என்ன இல்ல? ஆயத்தே இல்ல. ஆனா இவ்வளவு பெருசா இருக்கு, 14, அதுலயும் குழப்பம் இருக்கு, 13, 14, ஓகே, அது வேற விஷயம். அப்ப இத்தனை அத்தியாயங்கள் கொண்ட ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னா இந்த கேள்வி வராது. அல்லது என்னிடம் ஒரு குர்ஆன் இருக்கிறது, அது பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு அது அப்படியே போய் எந்த ஒரு இது இல்லாம கடைசியில போய் தான் முடியும்னு சொன்னா ஓகே. அல்லாஹ் சொல்றான், மா நன்சக மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா, ஒரு ஆயத் என்று அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு ஆயத்தை மாற்றினால் இன்னொரு ஆயத் என்கிறான். இதே போல ஏராளமான வசனங்களிலே தில்க ஆயாத்தும் பையினாத் என்று அல்லாஹ் கூறுகிறான். இப்படி ஆயத்து உள்ள இந்த வேதம் ஆயத் இல்லாமல் இருந்தது என்று நீங்க சொல்றீங்களா? இது மனிதனுடைய கையில் ரசூலுல்லாஹி அப்படி விட்டுட்டு போனாங்கன்னு சொல்றீங்களா? உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டது என்றால் அது ஆயத்தோடு தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அது தனித்தனியாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் இத்தனை ஆயத்துக்கள் ஓதினார்கள் என்று நபி தோழர்கள் அறிவிக்கிறார்கள். ஆயத் இல்லாமல் இருந்தால் சஹாபாக்களால் அது அறிவிக்க முடியாது. அதே போல ரசூலுல்லாஹி சொன்னது எல்லாமே இந்த ஆயத்து ஒரு வசனம் இறங்கும் போது அது எழுதப்பட்ட அந்த விதத்திலேயே ஒரு வசனம் இறங்கினால் இந்த ஆயத்தை இந்தந்த செய்தி சொல்லக்கூடிய அந்த ஆயத்திற்கு பிறகு வையுங்கள், இந்த ஆயத்தை இந்தந்த செய்தி சொல்லக்கூடிய அந்த ஆயத்திற்கு முன்னர் வையுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே. ஆயத்து ஒன்று இல்லாமல் இருந்ததா? அப்படின்னா அந்த ஆயத்தை அழிஞ்சிருச்சாப்போ, பாதுகாப்பு எல்லாம் மாறி போயிருச்சா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்போ உள்ளத்தில் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய வேதம் இருக்குமானால் அது ஆயத்தோடு தான் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்கிறது. இதுல பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தான். இது இந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? நாம் அந்த உள்ளத்தில் இருப்பதையே ஆதாரமாக கொள்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுதி இருப்பதை ஆதாரமாக கொள்கிறோம். இந்த காரணத்தினால அவர்கள் எழுதினார்கள், அது ஓதப்பட்டது, அது இன்று வரைக்கும் ஓதப்பட்டு எப்படி எழுத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறதோ ஓதும் முறையிலும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்படி ஓதும் முறை என்று தனியாக இருக்கும் காரணத்தினால்தான் இன்று கம்ப்யூட்டர்ல அது பிரிண்ட் பண்ணப்படாமல் கையால் எழுதப்பட்டு பயிற்றுவிக்கப்படுகிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர்றேன். ஆக பாதுகாக்கப்பட்ட இந்த விஷயத்துல எப்படி ஏடு பாதுகாக்கப்பட்டது என்று நாம் நம்பி ஈமான் கொண்டிருக்கிறோமோ, நீங்க உங்களுடைய பொறுத்த வரைக்கும் அதுல தப்பு இருக்கு, நம்மளை பொறுத்த வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு நாங்க நம்புறோம். அந்த மாதிரி நாங்க குர்ஆன் எந்தவித தவறு இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் என்றால் முஸ்லிம்கள் அனைவருமே அதை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அதே போல உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் முஸ்லிம்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் சொல்றான். சில இந்த இலல் ஜஹீம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பதில் தெளிவாக சொல்லப்பட்டதுக்கு பிறகு சொல்றாங்க, இத்தகானுடைய ஃபத்ல் பாரியை சொன்னோம், இத்தகான சொன்னோம். இப்ப அதெல்லாம் இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கு, இது பழைய எழுத்து முறை உள்ளது, அதை ஓதக்கூடியது லா கின்னன்னு தான் ஓதணும், ல இலல் ஜஹீம் தான் ஓதணும் என்று ஓதக்கூடியது சரியாத்தான் இருக்கும். ஆனா எழுத்துல தப்புன்னு சொல்லக்கூடாது. ஏண்டா இது மொழி மாறி போயிருக்கிறது, இந்த பிரச்சனை இன்னைக்கு வரல, அன்னைக்கே வந்தது. அதை இமாம்கள் அதை அவர்களுடைய குட்டிலேயே அது தவறு என்று சொல்லி ஹராம் என்று சொல்லியிருக்கிறார் என்ற செய்தியெல்லாம் நம்ம சொல்லி பதிய வச்சிருக்கிறோம். தவறு என்று சொல்ல மாட்டோம், சரியாக ஓதுகிறோம். ஓதுவது என்பது உள்ளத்தால் பாதுகாக்கப்பட்டு இன்று வரைக்கும் வருகிறது, கியாமத் நாள் வரைக்கும் ஓதப்படும். கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆன் பாதுகாக்கப்படும், குர்ஆன் ஓதப்படும், அந்த ஆயத்துகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அதே போல அன்பிற்குரியவர்களே, அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நீங்க அவர் பேசுனதை கேட்டா உங்களுக்கு தெளிவா விளங்கியிருக்கும். என்ன விளங்கியிருக்கு? ஒரு விஷயம் அவ்வளவு அழகா ஒண்ணும் இல்லைங்கிறத அவ்வளவு அழகா சொல்றாரு. பரிசுத்த குர்ஆன் அதைத்தான் ஆக்ரோஷமா சொல்றாரு. தவிர என்ன கேள்வி கேட்கிறோம்? ஊகங்கள் தான் மார்க்கத்தில் அடிப்படையா, தலீலா? அதாவது ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லாம இருந்திருப்பாங்க, அது மார்க்கத்தில் நிக்காது. சொன்னாங்கன்னா காட்டணும், சொல்லலடா இல்ல. இவர் என்ன செய்யறாரு? 10 ஆயத்தை ஓத சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது என்று சொல்லாமல் இருந்திருப்பார்களா? அப்ப சொல்லியிருப்பாங்க, காட்டுங்க. சொல்லி இருப்பாங்கன்னா ஒரு முடி நரமுடி வரைக்கும் ரெக்கார்டு இருக்குது.
அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களா இல்லையாங்கிறது வந்து தலீல்களை கொண்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயமா? ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லாமல் இருந்திருப்பார்கள்? சொல்லாம இருந்திருக்காங்களா? நான் சொல்றேன் சொல்லாம இருக்கிறாங்கன்னா காட்டல, நீங்க அதனால சொல்லாம இருக்காங்க. சொன்னாங்களே அதை எடுத்து காட்டி போடுங்க, இதானே இதுக்கு தீர்வாகும். அது எப்படி இதை சொல்லாமல் இருப்பார்கள்? பக்ராவுடைய 2 வசனம் என்று சொல்லிவிட்டு அது என்னவென்று சொல்லாமல் இருப்பார்களாங்கிறீங்க. சொன்னாங்கல்ல, அது எந்த 2 வசனம்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்டுங்க, காட்ட முடியல. அது எப்படி சொல்லாமல் இருந்திருப்பார்கள்? சொல்லாம தான் இருந்தார்கள். ஏன்? சொல்லி இருந்தால் பாதுகாக்கப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல் செயல் எல்லாமே வஹி முழுவதுமே அல்லாஹ் பாதுகாக்கிற பொறுப்பேற்றிருக்கிறான். நமக்கு எதெல்லாம் வந்து சேர வேண்டுமோ அதை பாதுகாத்துருவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒண்ணு கிடைக்கவில்லை என்றால் சொல்லலேன்னு தான் அர்த்தம், சொன்னார்னு அர்த்தம் வராது. ஏன்னா சொல்லி இருந்தால் நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். இந்த மார்க் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் என்ன செய்வான்? ரசூல் மூலம் சொல்ல வைப்பான். அது எப்படியாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கடந்து வந்து நம்ம கைக்கு எல்லாம் கிடைக்க வச்சிருவான். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு காட்டுங்க, இத கேட்டா நீங்க காட்டுங்க எந்த கடை அப்படி. நான் இல்ல சொல்றேன், நான் சொல்லுகிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்கரா 10 வசனம், கஹஃப் 10 வசனங்கன்னாங்களா, அதைத்தான் சொன்னார்கள். 10 எதுன்னு சொல்லல. சொன்னாங்க, நீங்க சொல்றீங்களா? காட்டுங்க. இதான் இதுக்கு பதிலா இருக்க முடியும். அது எப்படி சொல்லாமல் இருந்திருப்பார்கள் என்பது இந்த கேள்விக்குரிய மார்க்கத்தில் இந்த கேள்விக்குரிய ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி கஹஃபுடைய 2 வசனம் ஓதும் சொன்னாங்களா, அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. 10 வசனம் சொன்னாங்களா, அது அந்த 10 வசனம் சொல்லு பாதுகாக்கப்பட்டிருக்கு. 10 வசனம் எது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கறீங்களா? காட்டி கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லலையா? விட்டுருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அது எப்படி சொல்லாமல் இருந்திருப்பார்கள்? அது எப்படி சொன்னது இல்லாமல் போகும்? நான் திருப்பி கேட்கிறேன். சொல்லி இருந்தால் அது எப்படி இல்லாமல் போகும்? சொல்லி இருந்தால் அது எப்படி பாதுகாக்கப்படாமல் போகும்? சொல்லி இருந்தால் அது எப்படி நமக்கு வராமல் போகும்? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? மார்க்கத்துல பல விஷயங்கள் அல்லாஹ் பாதுகாக்கலன்னு சொல்றீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து இருட்டடிப்பு செஞ்சு காலி பண்ணிட்டாங்கங்கறீங்களா? அப்ப என்ன வாதம் செய்றீங்க? விளங்கித்தான் செய்றீர்களா? அப்ப குர்ஆனோடு விளையாடுகிறார்கள். அதாவது விமர்சனம் என்ன? குர்ஆன்ல சந்தேகத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு விமர்சிக்க வந்து அவர் ஏற்படுத்துறாரு ஆயிரக்கணக்கான சந்தேகங்களை. விமர்சனமே என்ன? சந்தேகத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னு ஒன்னும் எபிசுத்து சொன்னாரு, நம்ம 25 அள்ளி போட்டுவிட்டோம். 25 ஒத்துக்கிட்டாரு. 25 சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டு 10 என்ன செய்யற? புதுசா இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துறாரு. மார்க்கம் பாதுகாக்கப்படல, ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் இருப்பாங்க, அதெல்லாம் அழிச்சுட்டாங்க. அப்படியா? மதுஹப்காரங்க சொல்லுவாங்கல்ல, ஹனபி கிதாபை கேட்டோம்னா ஹனபி இமாம் கரெக்டா தான் எழுதி வச்சிருந்தாரு, அந்த கிதாபுகள் எதிரிகள் அழிச்சுட்டாங்க அப்படி சொல்ல போறீங்களா? என்னங்கற இது எனக்கு தெளிவா நீங்க சொல்லணும். என்ன சொல்றீங்க? ரசூலுல்லாஹ் 10 வசனத்தை ஓத சொன்னாங்கல்ல, பாதுகாக்கப்பட்டிருக்கல, எதுன்னு சொல்லியிருந்தா அதுவும் பாதுகாக்கப்பட்டிருக்கும்ல, எடுத்து காட்டுங்க. காட்டலன்னா எப்படி அமல் செய்யறது? 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணணும். 2 பேரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்ன? சொல்லாத விஷயத்துல நமக்கு சாய்ஸ் இருக்குது. சொன்னி இதைத்தான் செய்யணும்னா அதை செய்யுங்க. சொல்லாத விஷயத்துல நம்மளா சிந்திச்சு பாருங்கிறாங்க, அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்குன்னு சொல்றோம். நீங்க தான் ஆதாரம் காட்டு. இது ஒரு பதில், இது ஒரு பதிலா பெரிய பதிலா சொல்றாரு, பாத்துக்கிறங்க. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா, இந்த புகாரியுடைய ஹதீஸை அவர் சொல்லி காட்டுறாருங்க. முதல் ஒரு அடிப்படை நீங்க விளங்கிக்கிறங்க. புகாரியா இருக்கட்டும், வேற விஷயமா இருக்கட்டும், ஹதீஸ வார்த்தைக்கு வார்த்தை வரிக்கு வரி மொழிபெயர்த்தல்ங்கிறது ஒண்ணு. முழு ஹதீஸ போட்டு அறிவிப்பவர்னு போட்டு எண்கள் போட்டு மொழிபெயர்க்கிற விதம் ஒண்ணு. ஒரு பக்கம் இருக்கிற ஒரு ஹதீஸ்ல அதனுடைய சாராம்சத்தை சொல்லி ஆகிய விஷயம் இந்த நம்பரில் இருக்குங்கிறது ஒண்ணு. இது எல்லாரும் கடைபிடிப்பாங்க. இதுல நாங்க புகாரி அப்படி மொத்தமா எழுதி அதனுடைய வரிக்கு வரி அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கல. ஒரு ஹதீஸுடைய மொத்த விஷயம் ஒரு 5 ஹதீஸ் எடுப்போம், 5லையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்தை சொல்லி காட்டி இந்த கருத்து அதுல இருக்குது என்றுதான் அதுல சொல்லியிருக்கமே தவிர புகாரி அப்படி மொத்தமா போட்டு விட்டு அது அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள் போட்டு ஹதீஸுடைய ஆரம்பத்தில இருந்து போட்டு கடைசி வரைக்கும் மொழிபெயர்த்து முடிச்சிட்டு நம்பர் அப்படியா போட்டிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து 100கணக்கான இடத்துல போட்டு நானே வேணா உங்களுக்கு எடுத்துறேன், அது மாதிரி இருக்காது. அந்த கருத்து தான் இருக்கும். நான் உங்களுக்கு என் தர்ஜுமால எடுத்துறேன், அடுத்த எடுத்து வைங்க மேடைகள்ல நான் எடுத்துறேன். அவ்வளவு எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறோம்? ஒரு மொத்த சாலிம் விஷயம் இருக்கு பாருங்களேன், அப்படி அவ்வளவு சொல்ல மாட்டோம். அதுல என்ன மேட்ரு விமர்சிக்க தகுந்ததா இருக்கு அதை மட்டும் சொல்லி இது முஸ்லீம்ல இருக்குமோ. அதுல என்ன செய்யக்கூடாது? அதை விட்டார் இதை விட்டார் அதுவும் சொல்லியிருக்காரு, அப்படி பார்க்க கூடாது. அது வரிக்கு வரி மொழிபெயர்க்கும் போது பார்க்க வேண்டிய விஷயமே தவிர கருத்தை சொல்லும் பொழுது அவர் அது மாதிரி பண்ணியிருக்கிறார். அது தேவைன்னா நான் கூட கிளிப்பிங்ல கூட வச்சிருக்கிறேன். கருத்தை சொல்லும் போது என்ன செய்வாங்க? அந்த சாராம்சத்தை சொல்லுவாங்களே தவிர அப்படி மொத்தமாக சொல்ல மாட்டாங்க. பயான்ல அப்படித்தான் இருக்கு. பயான்கள் எல்லாம் அப்படி யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, விவாதங்கள்ல தான் முழுசா வாச்சு முழுசா சொல்லுவாங்களே தவிர பயான்ல இருந்தா வேறல சொல்ல ஆட்ட சொன்னாங்கன்னா ஆட்ட சொன்ன அப்படி மொட்டையா சொல்லிட்டு போயிருவோம். அதுல முழுசா வந்து அங்க இருந்து அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம். அது எப்ப சொல்லுவோம்? ஒரு ரெக்கார்டு, ஒரு ஆதாரம், விவாதம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மொழிபெயர்ப்புங்கிற இடத்துல சொல்லுவோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், புகாரி நான் சொல்லியிருக்கிறேன்ல, அதுல என்ன இருக்குது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருஷம் வருவாங்க, வாஸ்தவம் வந்து என்ன செய்வாங்க?
குர்ஆன்ல உள்ளது சரி பார்க்குவாங்க. சரி, அதுல நான் என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டா, அந்த வருஷம் வரை இறங்கியதை எழுதியிருக்கிறேன். இது பயங்கரமான விஷயமா. அந்த வருஷம் வரை இறங்கியது என்ன செய்வாங்க, சரி பார்க்குவாங்க. ஆனால் மத்த தர்ஜுமால எப்படி இருக்கான், அதுவரைன்னு இருக்குதான். அவரே சொல்லிட்டு டக்குன்னு என்ன செய்தாரு, அதுவரை இந்த மூலத்துல இல்ல, பிராக்கெட்ல அவங்களா போட்டுக்கிட்டாங்கன்னு என்ன அதையும் ஒத்துக்கிட்டாரு. அதுவரைன்னு கிடையாது. எதுல, இந்த ரஹமத் உள்ள புகாரி இருக்குல்ல, அவங்க என்ன செய்யறாங்க, அதுவரை பிராக்கெட்ல இல்லாத அவங்க சேர்க்கிறாங்க. அவங்க பிராக்கெட்ல இல்லாத சேர்த்ததை ஓகே நியாயப்படுத்திக்கிட்டாரு. அவரை சொல்லிட்டு அதை நியாயப்படுத்திக்கிட்டாரு. நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, அதுவரை நான் போடாம அந்த வருடம் இறங்கியதை சரி பார்ப்பார்கள் சொல்றேன். இது என்ன பாரதூரமான அர்த்தம் தந்து விடுகிறது. உதாரணமா 2001 இருந்து 2002 வரை, 2001 இறங்க ஆரம்பிச்சு அப்படி வேணாம், ஹிஜ்ரி வச்சுக்கிருவோம். ஹிஜ்ரி நுபுவத்துறை முதல் வருஷத்தை வச்சுக்கிருவோம். முதல் வருஷம் இறங்குனது அதை அந்த வருஷம் லாஸ்ட்ல கரெக்ட் பண்ணியாச்சு. 2வது வருஷம் வரும்போது இதை மட்டும் தானே கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்ணும்போது அதுவும் சேர்ந்துக்கிறோம். இது அங்க வை, அது அங்க வைக்கும் போது அப்ப லாஸ்ட் அந்த வருஷத்தில் உள்ளதை சரி பண்ணினாலேயே அதுக்கு முந்தினதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் சரி பண்ணப்பட்டிருக்கிறதுனால மொத்தமும் சரியாகிவிடும், மொத்தமும் அது அமைந்து விடும். அந்த கருத்துல என்ன பாரதம் வந்துருச்சுங்க. அந்த வருஷம் சொல்வதும் அதுவரைங்கிறது ஒரே கருத்து தான். அந்த வருஷமும் அதுவரைன்னு போடுவது ஓகேயா. அந்த வருஷத்தை சரி பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு வருஷம் மட்டும்தான் சரி பண்ணுவாங்க நான் சொல்லல. அந்த வருஷம் சரி பண்ணுவாங்க, அதுக்கு முந்தின சரி பண்ணாங்க, அதுக்கு முந்தின சரி பண்ணாங்க, குள்ள சனத்தின் வருதுல ஒவ்வொரு ஆண்டும் அந்த வருஷத்தில் உள்ள சரி பண்ணுவாங்க. ஏன், அதுக்கு முந்தின உள்ளது சரி பண்ணப்பட்டுருச்சு. அதுல இருந்து இதை அதுல சேர்க்க வேண்டிய சிலது இருந்தால் சொல்லுவாங்க. இதை சரியாக்கினா அதுவும் சரியாக்கணும். இந்த 2வது வருஷத்துல இறங்கினதை சரியாக்கினால் முதல் வருஷத்துல உள்ள சேர்ந்து என்ன வாய்க்கிறேன் சரியா. இது என்னமோ ஒரு பயங்கரமா ரசூலுல்லாஹ் இட்டு கட்டிட்டோமா, இல்லாத முண்டத்தை போட்டாங்க, அந்த முண்டத்தை கொண்டா இதான் உங்களுக்கு பிறந்த குழந்தைன்னு சொன்னாங்க என்று ஹதீஸ்ல இல்லாத முழுசா இட்டு கட்டுறாரு. அந்த கருத்து கூட இல்ல ஹதீஸ்ல. முழுசா இட்டு கட்டுறவர் என்ன செய்யறாரு, யார் என் மீது பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவன் நரகத்தை ஏற்படுத்தி ஹதீஸ நம்ம அவருக்கு சொல்ல வேண்டியதை அவர் சொல்றாரு. இந்த கருத்து இருக்குதா புகார்ல இருக்கா இல்லையா? கருத்தை சொல்ற இடத்துல எல்லாம் போட்டுட்டு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லைன்னு சொன்னா எல்லா நூல்கள்லையும் இது இருக்கும். இனியும் இப்படித்தான் நம்ம எழுதுவோம். கருத்தை எழுதும் போது முழு மொழிபெயர்ப்புக்கு தான் அப்படி எழுதுவோம். நீங்களும் அப்படித்தான் எழுதுவீங்க. இது அதுக்கு பதிலாக சொல்லிக்கிறேன். அது பயங்கரமான விஷயம் கிடையாது. சவால் விட்டது யார்? சவால் தொண்டில சவால் விட்டது நான். சரி, சவாலை எதிர்கொண்டு விட்டனா, சவால் விட்டனா நீங்க நோட்டீஸ் போட்டீங்களே, மேலப்பாளையத்தில் சவால் விட்டேன் ஏற்றுக்கொண்டார்களான்னு கேட்டீங்களே, அது முந்தினதா தொண்டி கூட்டம் முந்தினதா? சவால் விட்டேன்னு நீங்களே தொண்டில் வெளியே வச்ச நோட்டீஸ்ல மேலப்பாளையத்திலே நான் பேசி தர்ஜுமாவில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டி இதுக்கு தயாரா என்று கேட்டேன், ஏற்றுக்கொள்ள தயாரான்னு கேட்டேன், இதுவரைக்கும் பதில் இல்லை என்று சவால் விட்டு நீங்களா நானா? நாங்க விவாதத்துக்கு சவாலை ஏத்துக்குத்தான் இருக்கும். இதுவரைக்கும் சவால் விடட்ட, சவால் விட்டால் ஏற்றுக்கொண்டிருக்கமே தவிர சவால்ங்கிறது எங்களுக்கு நாங்க நேரடியாக சந்திக்கிறோம். சவால் விடும்பொழுதெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் நீங்க தான் தொண்டிய காரணம் காட்டுறீங்க, தொண்டிக்கு முந்தினது விட்டுறீங்க. தொண்டிக்கு முந்தின மீட்டிங்ல போட்டீங்கல்ல சிந்தா வீட்டுல, அதுல சவால் விட்டதுக்கு தானே தொண்டில பதில் சொல்றேன். அதுக்கு முந்தைய நீங்க மேலப்பாளையத்தில் பேசுனதுக்கு தானே தொண்டில பதில் சொல்றேன். அதுல கூட இந்த சவால் நான் தான் விட்டேங்கிறதுக்கு அவர் தில்லு கிடையாது. நான் தான் விட்டேன்னு சொல்லணும். இது எதுக்கு சொல்றாருன்னு கேட்டா, அவர் என்ன வம்புக்கு இழுத்தனாலதான் போனேன். ஏப்பா எதுக்குன்னு கேட்டா கேட்பாங்க, நாளைக்கு போய் தேவையில்லாம பேசி உளறி மாட்டிக்கிட்டு ஒண்ணுக்கு நானாச்சு சவால் விட்டா நான் ஏத்துக்கிட்டேங்கன்னு சொல்றதுக்காண்டி தான் இது, வேற ஒண்ணும் இல்ல. சவால் நீங்க விட்டு நான் விட்டேனா, அப்ப ஆன்சர் நல்ல தெரிஞ்சு பாக்குறவங்களுக்கு எதுவுமே ஒரு எடுத்த பாரதூரம் சொன்ன எதுவுமே பயங்கரம் சொன்ன எதுவுமே ஒரு உப்பு சப்பு இல்லாம இருக்குது. அப்ப அந்த கேள்வியை தவிர்ப்பதற்கு நான் பாட்டு விளையாண்டு சவால் விட்டதுக்காக விட முடியுமான்னு ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா அது கொஞ்சம் சமாதானப்படுத்துறதா இருக்கும். நான் விடவில்லை, நீங்க விட்டதை நான் ஏத்துக்கிட்டேன். வழங்கிற அந்த குர்ஆன் தர்ஜுமா விஷயமா நீங்க அப்படிதான் போட்டிருக்கீங்க. அடுத்து நீங்க சொல்லக்கூடாதா, அவர் போட்டிருக்கிறாரு. அடுத்து என்னது, இந்த எப்படி வேண்டாம், இதான் டேஞ்சரா, எப்படி வேண்டாலும் நம்பரை போட்டுக் கொள்ளலாம், இதுதான் உள்ளதுல டேஞ்சர். உங்கள்ட்ட பதிவு செய்யறேன் நல்ல, நான் உடைச்சு இன்னும் 5 ரூபா சொல்லட்டுமா? என்ன டேஞ்சருங்கிறேன், எப்படி வேணாலும் தான் போடலாம். அல்லாஹ்வும் ரசூலும் போடாத ஒன்றை மனிதர்கள் தான் தீர்மானித்திருப்பார்களே, ஆனால் அதை அனைவரையும் கட்டுப்படுத்துற சட்டமாகாது. இது டேஞ்சரா கரெக்டானதா? இது என்ன சொல்லுங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, மேலப்பாளையத்தில் விட்ட சவாலை தான் இதுன்னு சொன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு எதுக்கு 2 வருஷம் ஆச்சு உங்களுக்கு? சவுண்டா சிரிக்காதீங்க பிளீஸ். அவங்க சிரிக்க நம்ம தயவு செய்து சிரிக்காதீங்க. ஆமா, அதனால இந்த விஷயத்தை யாரு உளறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது என்ன, காலையுடைய அமர்வுல வயிற்றுக்கு மேல பேசினாங்க, மதியத்துடைய அமர்வுல வயிற்றுக்கு கீழே பேசுறாங்கன்னு சொல்லி மக்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்
என்ன குர்ஆனுடைய இவ்வளவு பாரதூரமான கருத்து பதிவு செய்யப்பட்டுகிட்டு இருக்கு, ஏதோ என்னமோ கிளிப்பு போட்டு பேசி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு ஊர் முழுக்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆகையினால யாழ் ஒள்ளை கொட்டினா அப்படிங்கறது இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப ஆவேசப்படுத்தி நானும் உளற மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். என்ன அப்போ புகாரியுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் கருத்து தான் சொன்னாங்களாம். கருத்தை சொன்னா யார் மறுத்தா? எத்தனை இடத்துல தான் கருத்து சொல்லி இருக்கீங்களே. சொல்லப்படக்கூடிய கருத்துக்கு ஒரு ஆதாரம் கீழே தந்திருக்கிறீங்க. சொல்லப்படக்கூடிய கருத்துக்கு 2 பாராவை சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருஷம் வருவாங்க, அந்த வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாராவுல வஃபாத்தாகக்கூடிய வருஷத்துல 2 தடவை ஓதி காமித்தார்கள். 2 தடவை அப்படிங்கறதையும் அங்க நீங்களே போட்டுட்டு இந்த நம்பரை தர்றீங்க. நம்மளுடைய விஷயம் என்னன்னா, கருத்தாகவே இருந்தாலும் கருத்து அந்த ஹதீஸ்கள்ல இருக்கணும்ல. கருத்தாக இருக்கட்டும், ஆயத்து சரி வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கல, கருத்தாகவே இருந்தாலும் அந்த வருடம் என்ற செய்தி அந்த 5 ஹதீஸ்ல எங்கேயாவது இருக்கணும். அதுதான் நாம் கேட்கிறோம். சரி கருத்து ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் அந்த வருடங்கிறதை எடுத்து காமிங்க அப்படின்னு. இதுவரை என்று அவர் எழுதினார், அவர் எவரை எழுதிட்டு போட்டோம் அதை நான் கேட்கல. உலகத்தில் யாரும் தப்பு பண்ணா நம்ம தப்பு பண்ணிடலாமா? அதான் நீங்க தான் சொல்றீங்களா இல்ல? தர்ஜுமாவை பொறுத்த வரைக்கும் புட்டு வைப்பேன், யாரு என்னென்ன தவறு பண்ணாங்களோ பண்ணிட்டு போட்டேன், அதெல்லாம் அவங்கள்ட்ட புட்டு வச்சுக்கலாம். நீங்க பண்ணதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்தை நீங்க எழுதிருக்கிறீங்க. ஒரு கீழே ஒரு 5 ஹதீஸ் நம்பரையும் போட்டிருக்கீங்க. அந்த ஹதீஸ் நம்பர்ல இந்த வருடம் இறங்கியது என்ற ஒரு கூற்றே இல்லை நாம சொல்றோம். அதை நீங்க இதுதான் என்று என்ன செய்ய நீங்க எடுத்து காமிங்க. அதுக்கு ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த வருடம் போட்டாலும் அதுவரை என்று போட்டாலும் ஒன்றுதான். சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒண்ணாங்க? அந்த வருடம் என்று போட்டாலும் அதுவரை என்று போட்டாலும் எப்படி ஒண்ணாகும்? தமிழ் புரியாத மக்கள்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கு புரியறதுக்கு என்ன 7 வருஷமா படிச்சுட்டா வரனே. அந்த வருடம் என்று சொன்னால் அந்த வருடத்தோட முடிஞ்சிரும். அடுத்த வருடத்தில் இருந்தா அது முடிகிற வரைக்கும் 12 மாசம் எந்த வகையோ அந்த வகை தான் முறைப்படுத்தப்படும். அதுவரை என்று சொன்னால் ஹிரா குகையிலிருந்து அந்த வருடம் வரைக்கும் வராதா? ஹிஜ்ரி 11 இருந்து ஹிஜ்ரி 10 இருந்து 11க்கு ஒரு நிலை வருது அந்த வருடம் என்றால், அதே 11 ஓதி காமிச்சாங்கன்னு சொன்னா அதுவரை என்று சொன்னால் அவங்க ஹிரா குகையில மக்காவில் இருந்தாங்களா இல்லையா, அதிலிருந்து வந்துரும். அதுதான் 2 வித்தியாசம். இதனாலதான் நம்ம அது ஏன் கேட்கிறோம். அதுவரை என்பதும் அந்த வருடம் என்பதும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மிகப்பெரிய வித்தியாசம். சொல்றாங்க 2 ஒரே பொருளை தானே தரும். லேசா அப்படி சொன்னதுனால லேசாயிருமா? லேசா சொன்னா லேசாகாது. இது பாரதூரமான காரியம். குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்பதற்கு மிக முக்கியமான ஆதாரம். அது சரிப்படுத்தப்பட்டது, முறைப்படுத்தப்பட்டது, வரிசைப்படுத்தப்பட்டது என்று நீங்களே எழுதியிருக்கிறீர்கள். குர்ஆன் சரிப்படுத்தப்பட்ட வரிசைப்படுத்தப்பட்ட என்ற வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னா அந்தந்த வருஷம் வந்ததான் சரிப்படுத்திட்டு போனாங்களா? அப்ப இந்த வருஷத்துல உள்ளதை கொண்டு போய் அந்த வருஷத்துல வச்சிருவாங்களாம். அது சரியாயிருமா? டேலி ஆயிருமா? அப்ப எப்படி ஏன் அங்க போகுது? அப்ப அதுவரை தானே ஆகும். அதுவும் ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. சரி, இதை சரிப்படுத்திட்டால அதை கொண்டு போய் வச்சுட்டா இது சரிதானே? அது எப்படி சரியாக? முன்னாடியே போக கூடாது. இந்த தூண்ல இருந்து அந்த தூணுண்டா இங்கேயே வருது, இங்க வரவே கூடாது. அந்த தூணுக்கு இடையில நிக்கணும். அடுத்து அந்த 2 தூணுக்கு தான் நிக்கணும். நாம சொல்ற ஆரம்பத்துல இருந்து சரி பண்ணு. ஆரம்பத்தில் இருந்தா இந்த தூண் இங்கே இருந்து வரும், அடுத்த தூணால் இங்கே இருந்து வரும், 3வது தூணால் இங்கே இருந்து வரும். இதுதான் இதுவரை என்பது. ஹிஜ்ரி அந்த ஹதீஸுடைய அந்த வசனம் ஆரம்பத்தில் இறங்கியதிலிருந்து எது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னும் முறைப்படுத்தினார்கள் என்பதுதான். ஆகையினால் அதுவரை என்பதும் அந்த வருடம் என்பதும் மிக பாரதூரமான வித்தியாசமான வார்த்தைகளை கொண்டது. அதைத்தான் நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். அதுக்குரிய ஆதாரத்தை காமிங்க. அப்போ அதுக்கு அடுத்தபடியா சொல்றாங்க, இந்த பிரச்சனைகள் நீங்க இதனால ஏன் பிரச்சனை பண்றீங்கன்னு கேக்குறாங்க. ஏன் நம்ம இதை பெருசாக்குறோம், ஏன் இதை ஒரு விஷயமா எடுத்து வைக்கிறோம்? காரியம் இல்லாம இல்ல. இதுல நம்ம விட்டுட்டோம்னா குர்ஆன் வரிசையே தேவையில்லை, வரிசையை முறைப்படுத்துறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு போயிடலாம். ஒண்ணுமே இல்லை. இது முறைப்படுத்தப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஆதாரம்
இது ஒவ்வொரு வருஷம் இறங்கினதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்து சரிப்படுத்திட்டு வந்தாங்கிறது தான். இது அந்தந்த வருஷம் போயிட்டுனா அந்தந்த வருஷம் அடுத்து ஒரு ஆர்குமெண்ட் என்ன வரும், எங்க எப்படி எப்படி வச்சுக்கலாம், எந்த ஆயத்தை எங்க வச்சுக்கலாம், எந்த சூரா எங்க வச்சுக்கலாம் அப்படின்னு அடுத்த செட்டப்புக்கு என்ன செய்யாது, ஓடி போயிடும். ஆகையினாலதான் இந்த வார்த்தையை நீங்க போட்டிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னால் நீங்கள் எழுதக்கூடிய செய்தி இதன் அடிப்படையில் தான் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இது இந்த வரிசைப்படுத்தப்பட்டது எல்லாமே அந்த தனியாக அவராரே செஞ்சுக்கிட்டது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலைக்கு இது வலு சேர்ப்பதற்காக நீங்க இதை பதிய வச்சிருக்கிறீங்க. அடுத்தபடி அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு கேள்வியா வச்சுட்டே போயிட்டே இருக்கும். அந்த கேள்வியை திரும்ப சொன்னாலே ஒரு அமர்வு வீணாயிருமோ நாங்க வைப்படுறோம். சொல்றேன், நம்ம கேள்வி கேட்கிறோம், நீங்க ஒரு வசனத்தை கருத்தின் அடிப்படையில் தான் பிரிக்க வேண்டும். ஒன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி இருக்கிறாங்க, ஓகே நாம நிப்பாட்டிக்கிறோம், பிரச்சனை இல்ல. கருத்தின் அடிப்படையில் உங்களுடைய யூகம், உங்களுடைய யூகத்தை அல்லாஹ்வுடைய வேதத்துல அந்த வசனத்துல திணிக்கிறீங்க. நம்ம கேட்கிறோம், அதுக்கு நீங்க ஆதாரம் தந்துட்டீங்கன்னா மார்க்கமாயிரும். அதுக்கு ஆதாரம் தந்துட்டா அது மார்க்கமாயிரும் கேட்டோம், அதுக்கு இதுவரைக்கும் தரல. ஏன் இந்த செய்தியை நம்ம முன்வைக்கிறோம்டா, எந்த ஆதாரங்களை கொண்டு இவர்கள் குர்ஆனுடைய எண்ணிக்கையை சரிப்படுத்த முயன்றார்களோ அந்த ஆதாரங்களை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்தால் அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும். அவங்க சொன்னாங்க, மூசாவை 7ல 121 122 மூசாவை ஹாரூனை பிரிச்சுட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க அதுல 3 ஆதாரங்களை உதாரணங்களை சொல்லிருக்காங்க, ஆதாரம் இல்ல. ஏங்க நாங்க அந்த 2 வசனத்தை கட் பண்ணி இருக்கிறத நாங்க சேர்த்து போட்டோம், 2 நம்பரை ஏன் ஆக்கணும் அப்படின்ட்டு அந்த வரலாற்று தொகுப்புலையும் சரி அந்த 26வது வசன குறிப்புகள்லையும் சரி விளக்கம் தந்திருக்கிறாங்க. அந்த விளக்கத்துல 4 168ஐயும் 4 169ஐயும் ஏன் பிரிச்சோம் அப்படின்னு காரணம் சொல்றாங்க. 4ல 168ஐயும் 4ல 169ஐயும் நாங்க பிரிச்சிட்டோம் அப்படின்னு அதுக்கு காரணம் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, இதில் நான் அதை அப்படியே படிக்கிறேன். 4வது அத்தியாயத்தில் 168 169 ஆகிய 2 வசனங்களை எடுத்துக்கொள்வோம். அதில் அவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான் என்பது 168வது வசனத்திலும், நரகத்தின் வழியை தவிர என்பது 169வது வசனத்திலும் உள்ளது. இரண்டும் சேர்ந்துதான் ஒரு வாக்கியம் என்பதை யாரும் விளங்க முடியும். ஆனாலும் இதை 2 வசனங்களாக பிரித்திருக்கிறார்கள். 168 169 அதனுடைய அந்த வசனத்தை தர்ஜுமா என்ன, அதனுடைய வார்த்தை என்னன்னா, இன்னல்லதீன கஃபரு வஸலமு லம் யகுனில்லாஹு லியக்ஃபிர லஹும் வலா லியஹ்தியஹும் தரீகா அப்படிங்கிறது 168 முடியுது. இல்லா தரீக ஜஹன்னம காலிதீன ஃபீஹா அபதா வகான தாலிக அலல்லாஹ் யஸீரா அப்படிங்கிறது 169ல உள்ள வசனமா இருக்கு. பிரிக்கக்கூடிய வார்த்தை எது? இல்லல்லதீன, இல்லா தரீக ஜஹன்னம், இல்லா நரகத்துடைய பாதையை தவிர, வழியை தவிர அப்படின்னு பிரிச்சு. இது ஒரு பெரிய சிரமம் ஆயிருச்சான். இது எப்படி 2 தவிர அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்ட மாட்டான், நரகத்தின் வழியை தவிர. எப்படி இருந்திருக்கணும், நரகத்தின் வழியை தவிர வேறு வழிகாட்டவும் இல்லை அந்த மாதிரி. இந்த தவிரங்கிறத முன்ன உடலோட சேர்த்தாதான் வாக்கியம் சரியாகும் அப்படிங்கிறதுனால இது 26ல சேர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆயத்தை சேர்க்கிறதுல, அந்த கட்டமைப்பை இல்லாம ஆக்குறதுல இவர்களுடைய போட்ட ஒரு மிக முக்கியமான உதாரணமும் கூட. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி இல்லாவை போட்டு தவிர என்று பிரிப்பதுதான் அந்த வசனத்தை சேர்க்கிறதுக்கு தடையாக இருந்தால், குர்ஆன்ல நீங்க எல்லா இடத்துலயும் அதை ஃபாலோ பண்ணிட்டீங்களா? நிறைய இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி இருக்கிறீங்களா? நிறைய தனித்தனியா போட்டிருக்கீங்க. வல்லாசுங்கிற சூரா எடுத்துரு உதாரணத்துக்கு, எல்லாம் மனப்பாடம் பண்ண சூரா, அந்த வல்லாசுர் சூரா இடம். அந்த வல்லாசுங்கிற சூறாவிலையும் வருதா இல்லையா, வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் என்னது அடுத்து இல்லல்லதீன. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப சவாலு நான் விட்டேனா அவர் விட்டனாங்கிற டாபிக் சொன்னா 2 வருஷமா ஏத்துக்கலன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்ப நான் தான் விட்டேன். 2 வருஷமா ஏன் ஏத்துக்கலன்றது அப்ப ஆன்சரா நான் கேட்டதுக்கு சவால் யாரு விட்டாங்கிறது தான் டாபிக். அதுக்கு உள்ள டாபிக் நீங்க சொன்னது பதிலே கிடையாது. நான் தான் விட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா மேலப்பாளையத்தை விட்டதுன்னு எதுக்கு நான் சொல்லி காட்டுறேன்னா, மேலப்பாளையத்தில் விட்டேன்னு தொண்டில் நோட்டீஸ் போட்டு சொன்னாரே தவிர மேலப்பாளையத்தை நமக்கு தெரியாது, எழுதலாம் தரவுலாம் இல்ல. இல்லாட்டி அப்போ பிடிச்சி அங்கே நினைச்சிருப்பாங்க, மேடையில பிடிச்சிருப்பாங்க நம்ம மக்கள். அதான் அதுல உள்ள விஷயம் வைங்களேன், அது விட்டுருங்க. இப்ப என்னன்னு கேட்டா,
இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா, இந்த அதுவரை அந்த வருடம் அது ரெண்டும் பயங்கரமான பாரதூரமான விஷயமா. அதுவரைங்கிறது மூலத்தில் இல்லாத ஒரு விஷயம், விளங்கிக்கிறேன். அது பிராக்கெட் விஷயம் தான். நான் கேட்கிறேன், ரெண்டும் பாரதூரமான விஷயம் இல்லைங்கிறது ரொம்ப அறிவு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கேட்கிறாரு. அறிவு இருக்கிறவர்கள் இந்த இவர் சொல்ற ஏத்துக்கவே மாட்டாங்க. உதாரணமா 2000வது கணக்கை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 2001வது ஆண்டு கணக்கு அதனுடைய கடைசியில பார்க்கிறோம். பார்க்கும்போது 2000வது ஆண்டுடைய கடைசி பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் வரும்ல, அதை போட்டு அதை தொடர்ச்சியா கொண்டு வருவோம். இது சரி பண்ண அதுவும் சரிதானே அர்த்தம். சில நேரத்தில் 2001வது ஆண்டுல பழைய கணக்கு மறந்துருப்போம், அதை இங்க சேர்த்திருப்பாங்க. இது போன வருஷத்து கணக்குல சேர்க்கணும்னு சேர்த்துறோம். சேர்த்தா ரெண்டு சரியா போயிரும்ல. அதாவது முதல் விஷயம் திருத்தி ஒரு பேப்பர் இருக்கு, 10 பேப்பர் திருத்தியாச்சு, இன்னொரு 10 பேப்பர் கொண்டு வர்றாரு. இந்த 10ஐ திருத்தினார்கள், அந்த 10 திருத்தல ஆகுமா? அந்த 10 முதல் திருத்தியாச்சு, இந்த 10 இப்ப திருத்துறோம். இந்த வருஷம் வரை ரெண்டு தான் திருத்தியாச்சு. இந்த வருஷம் வரை இது திருத்தினா அது என்ன பாரதம்ங்கிற ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை கூட என்ன செய்யறாரு, என்னன்னா பயங்கரமா காட்ட நினைக்கிறாரு. தவிர காட்டுல பயங்கரம் ஒண்ணுமே இல்ல, பயங்கரமானது அப்படி சித்தரிக்கிறாரு. ஒரு பயங்கரம் இல்ல, ஒரு மேற்றமே இல்ல. சரி, அடுத்து என்ன இன்னொரு சொல்றாரு, எதுக்கு இதை செஞ்சோம்னு சொல்றாரு தெரியுமா? இந்த ஆயத்து இருக்குதே, எங்க வேண்டாலும் எதை வேண்டாலும் வச்சுக்கலாங்கிறது திட்டமா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குல்ல, அதை ரெண்டாவது போட்டுட்டு அர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றதுக்கு பிளான் பண்றோமா. அதுக்காகத்தான் இந்த பயங்கரமான ஒரு ஊகம் இதுதான் இஸ்முங்கிறது. இந்த மாதிரி செய்வதற்கு திட்டம் போடுறாங்கிறாங்க. நாங்க தெளிவா குர்ஆன்ல எழுதியிருக்கிறோம். என்ன எழுதியிருக்கிறோம்? குர்ஆனுடைய தமிழாக்கத்தில் முன்னுரையில் எழுதியிருக்கிறோம். ஆயத்துகளுடைய அந்த வரிசை கிரமம் இருக்குதுல, அது கரெக்ட். அதுல யாரும் மாற்றமே செய்யல. முஸ்ஹப் உஸ்மானில் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் முதல் இருக்கிறது, அர் ரஹ்மானிர் ரஹீம் தான் இரண்டாவது இருக்கிறது, மாலிக் யௌமிddin தான் மூணாவது இருக்கிறது, இய்யாக நஅபுது இந்த வரிசைப்படி தான் இருக்கிறது. அதில் யாருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. எங்கனக்குள்ள ஒன்னு எங்கனக்குள்ள ரெண்டு, அதான் மாற்றம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல ஒண்ணு போடுறதா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம்ல ஒண்ணு கொண்டே போடுறதா, இதுதான் பஞ்சாயத்தை. தவிர என்ன இல்ல. இந்த ஆர்டர் அல்லாஹ்வுடைய ரசூலால் தரப்பட்டது. நல்லா விளங்கிருங்க, தெளிவா நான் எழுதி இருக்கிறேன். இப்ப குர்ஆன்ல என்ன வசனங்களுடைய ஆர்டர் இருக்கிறதோ அந்த ஆர்டர் நம்ம போட்டது இல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் ஆரம்பிக்க வேண்டும், வலல்லாஹின் தான் முடிக்க வேண்டும். இந்த ஆர்டர் ஜிப்ரீல் சரிப்படுத்தி கொடுத்தது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப்னு என்ன ஆர்டர்ல இருக்கிறதோ அதான் ஆர்டர். அது அல்லாஹ்வுடைய ரசூலே சரி பண்ணின விஷயம். இது இஜ்மாங்கிற அளவுல, இஜ்மா எது சொல்றேன்னா இது ஆதாரத்துக்கு சொல்ல வரல, ஒருவரும் கருத்து வேறுபாடு இல்லாமல் நாம் உள்பட என்ன சொல்றோம், குர்ஆன்ல இந்த ஆர்டர் வரிசை இருக்குல்ல, இந்த ஆர்டர் வரிசை அல்லாஹ்வுடைய ரசூல் சரி செஞ்சுட்டு போனது. கேள்வி என்ன தெரியுமா, எதை ஒன்னு எதை ரெண்டு தான் பேச்சு. ஒன்னையும் ரெண்டையும் சேர்த்து ஒன்னா அல்ல ஒன்னு மட்டும் ஒன்னா, இதுதான் கேள்வியை. தவிர அந்த ஆர்டர் அவ்வளவு தெளிவா நான் எழுதியிருக்கிறேன். குர்ஆனுடைய ஆர்டர் எவனாவது மாத்தினானா குர்ஆன்ல விளையாடிட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இரண்டாவது வச்சு அர் ரஹ்மானிர் ரஹீம் மாத்தி எழுதிட்டான்னு சொன்னா அவன் குர்ஆனோடு மோதுகிறான். அவ்வளவு தெளிவாக நம்ம எழுதி இருக்கிற ஒரு விஷயத்துல சொல்றாரு, அப்படி எழுத பிளான் பண்ணிட்டு இருக்கிறோங்கிற அது மத்த வாதம். இது ஆதாரம். விவாதத்தில் வந்துகிட்டு எடுத்து சொன்னதை கேட்கிறான், பதில் சொல்ல இதை காணா. ஒரு ஊர்ல முழங்கினார அதை அத்துவர ஆணிவர அடுத்தடுத்து போற பதில் சொல்லாம நாளைக்கு சொல்வாருங்கிறதுக்கு போயிட்டாரு. அடுத்து என்ன சொல்ல இருக்கிறார் தெரியுமா? ஆயத்தை எங்கேயும் வைக்கலாம் நாங்க சொல்ல கிடையாது, சொல்லவும் மாட்டோம், சொல்லவும் முடியாது. சொன்னாலும் காபிரா போயிருவான் குர்ஆன்ல விளையாண்டதுக்காக வேண்டி. அப்ப நாங்க சொல்லாத ஒரு கருத்தை நீங்க திணிக்க பாக்குறீங்க. தெளிவா சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்ச அன்னாஸ் இந்த ஆர்டர் இருக்குதே, சூறாக்களுக்கு தான், ஆயத்துகளுக்கு தான் அந்த ஆர்டர். அல்ஹம்து வலல்லாஹீன் அதை மாத்த முடியாது. அலிஃப் லாம் மீம் அந்த சூறாவுடைய கடைசி. அலிஃப் லாம் முதல்ல, ஆல இம்ரான் முதல்லங்கிறது வரும், வித்தியாசம் வரும். சூறாவுல டிஃபரண்ட் வருது, அது அந்த விதத்துக்கு நான் போகல. வசனங்கள் ஒரு சூறாவுல வசனம் இருக்குமே, ஆனால் அந்த வசனம் அதே ஆர்டர் தான். அது அல்லாஹ்வுடைய ரசூல் சரி பண்ணதுங்கிறோம். நல்ல தெளிவா வித்தியாசத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். அவர் அதையும் தப்பா சொல்றாரு. அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா, நான் ஒரு ஆயத்தை உதாரணம் காட்டியிருக்கிறேன். என்ன உதாரணம்? அதாவது அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் நரகத்தின் வழியை தவிர. என்ன செய்யறாங்கன்னா, வழிகாட்ட மாட்டான்ங்கிறதுக்கு ஒரு நம்பரை போடுறாங்க, 168 போடுறாங்க. நரகத்தின் வழியை தவிரங்கிறது 169 போடுறாங்க. இது எந்த அடிப்படையில் பிரிச்சேன்னு கேட்கிறாரு. எந்த அடிப்படையில் பிரிச்சோம்னு சொன்னா, நீங்க ஒரு ஆள்கிட்ட போய் நரகத்தின் வழியை தவிரன்னு சொல்லுங்க. என்னப்பா நரகத்தின் வழியை தவிர என்ன குர்ஆன் வசனம், என்ன அர்த்தம் நரகத்தின் வழியை தவிர? என்னப்பா சொல்ற நரகத்தின் வழியை தவிர என்ன அவ்வளவு வேணாம். இல்லா தரிக்கு இல்லாதான வருது, இல்லாமலே உதாரணம் சொல்றேன்.
லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது. லா இலாஹ ஒரு வசனமா போட்டாச்சு. இல்ல அல்லாஹ்வை தவிரங்கறோம். அல்லாஹ்வை தவிர தான். என்ன அல்லாஹ்வை தவிர? அல்லாஹ்வை தவிர தான். என்னப்பா அல்லாஹ்வை தவிர? அல்லாஹ் தவிர இருக்கறானா இல்லையா? என்னன்னாலும் வரலாம்ல. அப்ப வசனங்கிறது தவிரன்னு ஒண்ணு நின்றால் அது ஒரு அர்த்தம் தருமா? ஆயத்துன்னு அத்தாட்சி. அதை வாசிச்சவனே அதுல ஒரு கருத்து இருக்க வேண்டும், அதுல ஒரு மெசேஜ் இருக்க வேண்டும். நரகத்தின் வழியை தவிர என்பதில் மெசேஜ் இல்லை. இவ்வளவு தெளிவா சின்ன பிள்ளைக்கு புரியுற மாதிரி எழுதி இருக்கிறேன். என்னத்து கேட்டா அதுல இருக்குது, நீங்க படிச்சாலும் உங்களுக்கு தெரியும். ஏன் இதை ஒரு கேள்வியா கேட்கறீங்கன்னு கேட்டா, அப்ப நீங்க என்ன செய்யணும்? நரகத்தின் வழியை தவிரங்கிறது அர்த்தம் இருக்கு காட்டுங்க எனக்கு. அது இல்லாம இதை மட்டும் போய் ஒரு ஆள்கிட்ட சொன்னால் அவர் விளங்கிக் கொள்வாரு அப்படின்னு நீங்க காட்டுங்க. யாரும் வழங்க மாட்டாரு. முதல்ல இந்த ஹிபுல் பண்ணியிருந்தா தான் வழங்க முடியும். அடுத்து என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இது பயங்கரமான ஒரு ஆதாரம் வைக்கிறார். என்ன ஆதாரம்? அதாவது மனப்பாடம் பண்ணியிருந்தாங்கல்ல, உள்ளத்துல பாதுகாக்கப்பட்டுருச்சு. நீங்க உள்ளத்துல ஆயத்தா தானே பாதுகாக்கப்படும். அல்ஹம்துன்னு ஆரம்பிச்சு அன்னாசுன்னு அப்படித்தானே மனப்பாடம் பண்ணிருப்பாங்க. ஆயத்தை தானே மனப்பாடம் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப ஆயத்தா தான் உட்கார்ந்து இருந்திருக்கு அதுவேங்கிறாரு. ஆயத்தா தான் உட்கார்ந்து இருந்துச்சு. அப்ப ஏன் மொத்த வசனம் இதுல இருந்து எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்துச்சு? மனப்பாடத்தில் உள்ளபடி ஆயத்தா உட்காரும் சொன்னா குரான்ல மொத்த வசனம் எத்தனைண்டா எல்லாம் மனப்பாடம் பண்ணவங்க ஒரே மாதிரி சொல்ல வேண்டியதானே. எங்க ஆயத்துன்ற ஒரு டிசைட் பண்ற விஷயம் அவர் ரைட்ல இருக்குது. ஒருத்தர் என்ன செய்வாரு? மொத்தத்தை 6000 ஆயத்தும் பாரு, ஒருத்தர் 6400 ரெண்டு பேரும் மனப்பாடம் பண்ண ஆளுக்கு தான். எதை ஆயத்தா எடுத்துக்கொள்வது என்பது அவர் தான் டிசைட் பண்றாரு. அதனாலதான் கருத்து வேறுபாடு வருது. சூறாக்களுடைய எண்ணிக்கையில, சூறாக்களுடைய ஆயத்து எண்ணிக்கையில கருத்து வேறுபாடு வருது. பக்ராவுல இத்தனை ஆயத்து 3 கருத்து சொல்றாங்கன்னா 3 பேர் மனப்பாடம் பண்ணி தானே இருக்கிறாங்க. மனப்பாடம் பண்ணினால் ஒரு யூனிஃபார்ம் வரும்டா, ஏன் வரல? அதனால விளங்கிக்கணும். இப்ப வேண்டாம் வரும். இப்ப ஒரு இந்த நம்பரை போட்டுட்டு நீங்க மனப்பாடம் பண்ணீங்கன்னு சொன்னா 18 போட்டிருக்காங்களா, 18 தான் நம்பர் வரும், ஞாபகத்துக்கு வரும். போட்டது மனப்பாடம் பண்ணோம்னா நம்ம இது பிந்தினது. நம்ம என்ன கேட்கிறோம்னா, மனப்பாடம் பண்ணி இருந்தால் கரெக்டா நம்பரா தானே உள்ளத்துல உட்காரும்னா உட்காரு. எது நம்பரு ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது அதுக்கு நம்பர் எங்களுக்குள்ள போடுறது, 1 எங்க முடியுது 2 எங்க ஆரம்பிக்குது, அது இருக்குமா? அது இருக்க. இதெல்லாம் ஒரு ஆதாரமா என்ன செய்யறாரு? வைக்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, அப்புறம் சொல்றாரு இந்த அல்ஹம்து சூரா திருப்பி கேட்டோமா, பதில் சொல்லலன்னு சொல்லிவிட்டாரு. பதில் என்ன சொல்லிட்டாரு? அல்ஹம்து சூராவுல நம்பர் கேட்டாங்கன்னு சொன்னா அர்-ரஹ்மான் ரஹீமுக்கு என்ன நம்பர் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா சவுதி நம்பர் தான் சொல்லுவேங்கிறாரு. சவுதி நம்பர் படி 3 தானே, 3 தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்தியா அதுதான் சரின்னு எதை வச்சு கண்டுபிடிச்சு. அப்ப இந்தியா நம்பர் தப்புன்னா இதுக்கு எதிராக ஏன் விவாதத்துக்கு யாரையும் கூப்பிட? நீங்க தாஜ் கம்பெனில இருந்து இந்த குரான்ல ஓதி கொடுக்குற அத்தனை ஆலிம் சாக்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எல்லாரும் இந்த குரான் இந்தியாவில் குரான் வச்சுக்கிறீங்க, இந்த குரான் யாரெல்லாம் வச்சுக்கிறீங்களா? சவுதி குரான் வச்சா ஓகே. சவுதி இல்லாத குரான் யாராவது வச்சிருந்தீங்கன்னு சொன்னா சவுதியில் 3 போட்டது நீங்க 2 போட்டுருக்கீங்க. விவாதத்துக்கு வர்றீங்களா? குரான்ல விளையாண்டு பாக்குறீங்களான்னு கேட்டீங்களா? நான் என்ன கேட்கிறேன், சவுதியத்தான் சொல்லுவேன்னா அப்ப இந்தியா குரான் தவறா? சவுதியில 3 அர்-ரஹ்மான் ரஹீம்ங்கிறது, இந்தியாவுல 2 நம்பர் படி 2. அவர்கிட்ட கேள்வி கேட்டது 2ல எதை சொல்லுவீங்கன்னு கேட்டா சொல்லிவிட்டாரு. பதில் என்ன சொல்லிட்டாரு? சவுதியத்தான் சொல்லுவேன். சவுதியத்தான் சொல்லுவீங்கன்னா ஏன் சொல்லணும் சவுதிய? ஏன் இந்தியாவை சொல்லக்கூடாது? இந்தியாவில் உள்ள தப்புன்னா அப்ப குரான்ல ஒரு நம்பர்ல போடப்பட்ட அல்லாஹ் போட்ட நம்பர்ல சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு அல்லாஹ் போட்ட நம்பர்ல மாற்றம் செய்து விட்டார்கள் என்று சொன்னா அம்புடு குரானை கொளுத்துன்னு சொல்லுவீங்களா? அம்புடு குரானை வச்சுக்கிறாதுன்னு சொல்லுவீங்களா? குரான்ல அல்லாஹ் போட்ட நம்பர்ல மாற்றி பயங்கரமான மோதி இருக்கிறார்கள் ஆக்ரோஷமா பேசுனீங்களே. அப்ப அல்லாஹ் போட்ட குரான்ல உங்க வீட்டுல உள்ள எங்க வீட்டுல உள்ள அம்புடு குரான்லயுமே இருக்கு. ஏன் இக்பால் மதனி மொழிபெயர்த்தார சவுதியில வெளியிட்டாங்களே அந்த குரான்ல இந்திய நம்பர் தானே போட்டு வச்சிருக்காங்க இல்லையோ? அல்ல மாத்திக்கிட்டாங்க, அல்ஹம்து மட்டும் திருத்திட்டாங்க. மற்றதெல்லாம் அப்படி இருக்கும். இந்தியாவில் உள்ள நம்பர் படி, இந்தியாவில் உள்ள எழுத்துப்படி இருக்கும். அதுல மட்டும் மாத்தி இருக்காங்க. இந்த கேள்வி வருங்கிறக்கா இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, இதுல சவுதி தான் சரின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்தியா தப்புன்னு தானே அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிறது 2வது வசனம் தான் நான் சொல்லுவேன் சவுதியில இருக்கிறனாலங்கிறாரு. அப்ப இந்தியாவுல 1வது வசனம் போட்டிருக்காங்களே அது என்ன தவறுனா என்ன செய்யணுங்க? கண்டிக்கணும்லங்க. அது அது சொல்லிடுறோம். யாரு லைவ் பண்றது? எந்த கேமரா லைவ் போறது? எந்த கேமரான்னு எல்லாம் போகுதா? சகோதரர்களே, நாம சொன்ன இந்த செய்தியை முடிச்சுட்டு அவர் சொல்றதுக்கு பார்க்கலாம்.
இந்த வசனத்துல வல் அஸ்ருங்கிற இந்த சூரா இருக்கு. இந்த சூறாவை அவங்க எத்தனையா போட்டிருக்காங்க? தனித்தனியா பிரிச்சிருக்கிறாங்க. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வத்தவாஸோ பில் ஹக் வத்தவாஸோ பிஸ், அதுலயும் தவிர என்ன வருது? இப்ப இதே போல நீங்க இதுக்கு சேர்த்து போட்டிருக்கலாம் தானே ஒரே வசனமா? ஏன் போடல? அப்ப உங்களுடைய விஷயத்துல உங்களுடைய மனசு எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் நீங்க செய்ய நினைக்கிறீங்க. இந்த நரகத்தின் வாசலை நரகத்தின் வழியை தவிர அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இதுல இருக்கு. இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவரை தவிர. தவிரண்டா என்ன? தவிரண்டா என்ன? தனி வசனம் வரணும்ல. ஈமான் கொண்டவரை தவிர என்ன அர்த்தம் வந்துருச்சு? நரக வழியை தவிர. அப்ப இதை மட்டும் ஆயத்தின் சொல்லக்கூடிய நீங்க அதை மட்டும் ஆயத்தின் சொல்ல மாட்டீங்களா? அது என்ன? இதுதான் நீங்க எந்த ஒரு விஷயத்தை, ஒரு கட்டமைப்பை உடைத்து ஒரு புதிய ஒரு சட்டத்தை திணிக்க நினைக்கிறீர்களோ அல்லது புதிய ஒரு ஆர்டர் போட நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டரே சரியான முறையில் இல்லை. இன்னும் ஒரு விஷயத்தை அந்த செய்தி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அந்த மூன்றையும் பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். இன்னொரு விஷயம் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திஹா சூரா ஓதுறாங்க. ஃபாத்திஹா சூராவை தனித்தனியா நம்பர் போட்டிருக்கு. அதுல இடையில சொல்லிக்கிறேன், சவுதி நம்பர் தான் தவிர சவுதி நம்பர் சவுதியை தான் இவங்க ஏத்துக்கிறோம்னு வந்துட்டாங்க. இந்த விஷயத்துல நம்ம ஒரு ரொம்ப தெளிவான முறையில பதிவு செஞ்சிருக்கிறோம். நீங்க எதை சொல்லுவீங்க? சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க, நானா சவுதி நம்பர் சொல்றேன், நீங்க சவுதி நம்பர் சொல்றதை விமர்சிக்கக்கூடிய நீங்க ஒன்னு போடாம இவ்வளவு ஆர்குமெண்ட்டுக்கு பிறகு ஒன்னு ஒத்துக்கிறீங்க. இப்ப யாரு இது விளையாண்டுட்டு இருக்கா? இதான் இங்க கேள்வி. குர்ஆன்ல யார் விளையாடுறா? நான் சொல்றேன் ஒன்னு போட்டிருக்கு, என்ன அதுக்குரிய விஷயத்தை நீங்களே பேசுறீங்க, ஹதீஸ் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில நாம இந்த செய்தியை சொல்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த நீங்க உங்களுடைய நிலை என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒன்று என்பதுதான் எங்கள் கொள்கை. கொள்கை என்றா ஏன் போடல? கொள்கை என்றால் ஏன் போடல? போடுங்க. இது என்ன நிறைய நம்பர் காமிச்சிங்கல்ல, இத்தனை கருத்து வேறுபாடு எப்படி வந்தது? கருத்து வேறுபாடு வந்ததுன்னு பயந்துகிட்டு நாம ஒரு நம்பர் போட்டா அது பல குரானா போயிரும், அது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அவங்க இருந்தாங்க. நான் சொல்றேன் போட்டா வரலையே, நம்பர் மாத்தி இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையே வரலையே. இது வரைக்கும் அந்த மாதிரி வந்திருக்கா? எத்தனை 4 நம்பர் நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கிறோம், 4 குரான் இங்க மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா? ஒண்ணும் வரல. நீங்களும் இந்த மாதிரி தமிழ்ல மாத்தாம அரபிலே மாத்தி போடுங்க. எல்லாம் தைரியமா ஃபேஸ் பண்ற நிலை தானே சொல்றீங்க. பின்வாங்கிறது இல்ல, சவால் விடுறது இல்ல, நாங்க ஹக்கை எடுத்து சொல்லுவோம். உங்களுடைய நிலைப்பாடு இது சரிதான். ஆயத்தை வடிவமைக்கக்கூடிய பொறுப்பு அப்படியே உம்மத்திட்ட கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு வரையறை சொல்லப்பட்ட ரசூலுல்லாஹி சொன்னா சரி, வேற எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலையில் உள்ள உண்மையாளராக இருந்தால் நீங்கள் அரபியை மாற்றுங்கள். எதை தமிழை நீங்கள் இணைத்திருக்கிறீர்களோ அது போன்று அரபியை மாற்றுங்கள். பாகிஸ்தானில் எடுத்த காரணத்தை சொல்லாதீர்கள், நேரடியாக எழுதுங்கள். எழுதி இந்த வசனம் இதோட இதை சேர்த்திருக்கு அப்படிங்கறத காரணம் கூட சொல்ல வேண்டியதில்லை. ஏன் காரணம் சொல்லணும்? காரணம் எதுக்குங்க சொல்லணும்? நான் என் இஷ்டத்துக்கு ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு காரணம் சொல்லுவேனா? காரணம் இந்த 26 தேவையில்லை, காரணம் தேவையில்லை. நீங்களே உங்க இஷ்டத்துக்கு எதெல்லாம் எழுதி வெளியிடணுமா வெளியிடுங்க. அதுல என்ன வெளியிட்டா எப்படி இருக்குங்கிறது இப்பவுமே தெரியுது. வெளியிட்டா எப்படி இருக்குங்கிறது இப்பவுமே தெரியுது. பாருங்க, ஒரு ஆயத்தை அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. எப்படி பிரிச்சிருக்கிறாங்க? இப்போ 51வது அத்தியாயம் நல்லா கவனி. இவங்க இந்த ரூட்ல இவங்க ஆயத்தை சேர்க்கவோ பிரிக்கவோ போனா எந்த நிலை வரும்? 100% குர்ஆனில் மனோயிச்சை, ஆயத்தில் மனோயிச்சை. அதான் 100%ங்கிறதுக்கு இது ஆதாரத்தை சொல்றேன் உங்களுக்கு. இவங்க 51 அது அத்தியாயத்துல 1ல இருந்து 5 வசனம். இதுல வத்தாரியாத்தி தர்வா வல் ஹாமிலாத்தி விக்ரா வல் ஜாரியாத்தி யுஸ்ரா வல் முகஸ்ஸிமாத்தி அம்ரா இன்னமா துஅதுன லசாதிக் அப்படிங்கிற இந்த 5 வசனத்தையும் 5 ஒரே வசனமாக்கி 26 நம்பர் குறிப்பு கொடுத்தாச்சு. என்ன அர்த்தம்? வேகமாக புழுதியை பரப்புவதின் மீதும் மழையை சுமப்பவற்றின் மீதும் எளிதாக செல்பவை மீதும் கட்டளையை பங்கிடுவோர் மீதும் சத்தியமாக நிச்சயமாக எச்சரிக்கப்படுவது உண்மை.
அப்படின்னு இதுக்கு அர்த்தம் ஒன்னா சேர்த்து கொடுத்தாச்சு. சரி, சத்தியம் சத்தியம் வருது, எல்லா சத்தியத்தையும் ஒரே சத்தியமா சேர்த்து ஒரே ஆயத்தை நம்பர் போட்டு 26 ஆக்கியாச்சு. ஆனா அதே சமயம் இந்த வசனம் இருக்கா இல்லையா, இதுல 37ல 15, 37ல 15வது இந்த 37ல 1ல இருந்து 5 இத நீங்க பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க இதே போல சத்தியம் தான் வருது. அணி அணியாக நிற்போர் மீது சத்தியமாக, கடுமையாக விரட்டுவோர் மீது சத்தியமாக, போதனையை கூறுவோர் மீது சத்தியமாக, உங்கள் இறைவன் ஒருவனே, அவன் வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றின் இறைவன், கிழக்குகளுக்கும் இறைவன் அப்படி வருது. 5வது வசனமா தனி செய்தியாயிருக்கு. 4வது வசனம் வரைக்கும் சத்தியத்தை பத்தி சொல்லுது, ஆனா தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்கீங்க. ஆனா தனித்தனியா நான் சொல்றது நல்லா கவனிக்கணும். குர்ஆன் இருந்தா நீங்க எடுத்து பார்த்தா தெரியும். சத்தியம் சத்தியம் என்று வருது, வத்தாரியாத்தி தருவா வல் ஹாமிலாத்தி விக்ரா என்று 51ல சத்தியம் வருது. 4 5 ஒன்னா சேர்த்து ஒன்னாக்கிட்டீங்க. அதே போல சின்ன சின்ன ஆயத்துகளாக சத்தியம் 37 ஆரம்ப வசனங்கள் வருது. இடையில பேசுறாங்க. அப்ப அதே விஷயத்தை தனித்தனி வசனமாக்கி இருக்கிறீங்க. என்ன வேறுபாடு இதை காமிக்கணும். பிரிக்கிறதுல இவங்க தப்பா மொழிபெயர்த்துட்டாங்கன்னு சொல்றீங்களா இல்லையா? நாங்க சேர்த்து இருக்கிறோம், முறைப்படுத்தி இருக்கிறோம், எழுதுவங்க எல்லாம் பக்குவம் இல்லாம இருந்துட்டாங்க, கவனக்குறைவா இருந்துட்டாங்க அப்படின்லாம் நீங்க இதுல எழுதிருக்கீங்களா இல்லையா? இதுவரைக்கும் குர்ஆனை பாதுகாக்கப்பட்ட அந்த மக்கள் அந்த விஷயம் எல்லாரும் மேல என்னது ஒரு பெரிய குற்றச்சாட்டு, நம்ம பிரிச்சு போட்டாங்க, அப்படி போட்டாங்க, இப்படி போட்டாங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க சரிப்படுத்துறீங்கல்ல, கரெக்டா நீங்க படுத்தி இருக்கணும்ல. என்ன வித்தியாசத்தை கண்டீங்க? இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இதை விட ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம் 79ல 1ல இருந்து 5 வரைக்கும் உள்ள வசனங்க. இதுல எப்படி வருது? வன்னாசியாத்தி கர்கா வன்னாஷிதாத்தி நஷ்தா வஸாபிஹாத்தி சபஹா வஸாபிகாத்தி சபகா ஃபல்முதப்பிராத்தி அம்ரா. இந்த 5 வசனத்திலையும் 2 வசனம் இருக்கிற பலமாக கைப்பற்றுவோர் மீது சத்தியமாக, எளிதாக கைப்பற்றுவோர் மீது சத்தியமாக, 2ஐயும் தனியாக்கியாச்சு. 2ஐயும் தனித்தனியாக்கியாச்சு. அடுத்து நீந்தி செல்வோர் மீதும் முந்தி செல்வோர் மீதும் காரியங்களை நிர்வகிப்பது மீதும் ஆணையாக, சத்தியமாக இல்ல, சாரி, ஆணையாக. அதாவது பலமாக கைப்பற்றுவோர் மீது ஆணையாக, எளிதாக கைப்பற்றுவோர் மீது ஆணையாங்கிறது முதல் வசனம். 2வது வசனம் தனித்தனியா. 3வது 4வது 5வது வசனத்தை ஒன்னா சேர்த்து 26 நம்பரை போட்டு நீந்தி செல்வோர் மீதும் சத்தியமாக, நீந்தி செல்வோர் மீதும் முந்தி செல்வோர் மீதும் காரியங்கள் நிர்வகிப்பதும் ஆணையாக. கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த ஆணைங்கிறது 5 வசனத்திலே இருக்குது. முன்னாடி உள்ள 2 மட்டும் தனியா போய் பின்னாடி உள்ள 3 மட்டும் ஒன்னாக்குறீங்களே, இது என்ன அளவு வச்சிருக்கீங்க? அதான் கேட்கிறேன். ஏன் நாம இதுல நிக்கிறோம்? குர்ஆனுடைய விஷயத்துல உங்க இஷ்டத்துக்கு சேர்க்கிறதுக்கும் உங்க இஷ்டத்துக்கு பிரிக்கிறதுக்கும் இது நீங்கள் எழுதிய நூல் அல்ல. அது எந்த வேண்டாலும் பேராகிராஃப் போட்டுக்கிறங்க, எங்க வேண்டாலும் புல் ஸ்டாப் வச்சுக்கிறங்க. அல்லாஹ்வுடைய வேதம், இந்த வேதம் முஸ்லிம்களுடைய சொத்து, கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன இந்த வேதத்துல நீங்க உங்க இஷ்டத்துக்கு சேர்ப்பீங்க, உங்க இஷ்டத்துக்கு பிரிப்பீங்களா? அல்லது பிரிச்சதுக்கும் சேர்த்ததுக்கும்